ஹாய் பாஸ்டோஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். நான் உங்கள் ஜாரா. எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ஸோ இன்றைக்கி நம்ம ஜேகேக்கு வில்லேஜ் ஸ்டைலில் ஒரு ஒன் ஷாட் தான் பார்க்க போகிறோம். ஸோ நிறையா பேர் பாக்ஸர் மாமாவுக்கு போனஸ் பார்ட் போட சொல்லி கேட்டிருந்தீங்க. நம்மளும் சரி ரெடி பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருந்தோம். ஆக்சுவலி அது ரெடி ஆகிடுச்சு. டிசம்பர் மந்தில் 6 or 7 நான் கண்டிப்பாக போட்டுறேன்டா. அண்ட் நிறையா பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்க. ஓகேடா, இப்போ நம்ம டேரெக்டாக இந்த ஒன் ஷாட்குள்ளே போயிடலாம். ஸோ ஜேகே ஒரு படிச்சிட்ருக்க ஒரு ஸ்டூடெண்ட், அதாச்சும் எப்படின்னா அந்த பிஹெச்டி அந்த மாதிரி பண்ணிகிட்டு இருப்பாங்கல்ல. ஸோ அந்த மாதிரி ஒரு ஸ்டூடெண்ட் ஜேகே. ஸோ அவனோட ஸ்டடீஸ்க்கு இன்னும் ப்ராஜெக்ட்லாம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவன் இந்த அக்ரி லேண்ட் பற்றி அண்ட் அதில் யூஸ் பண்ணுற பெஸ்டிசைட்ஸ் அண்ட் ஃபர்டிலைசர்ஸ் இதை பற்றிலாம் கொஞ்சம் ரிசர்ச் பண்ணலாம் அப்படிங்கிறதுக்காக ஒரு வில்லேஜ்க்காக வந்திருப்பான். ஸோ அப்படி தான் அந்த ஸ்டோரியே ஸ்டார்ட் ஆகும். ஸோ அப்போ ஜேகே அவனோட அந்த ஜீப்பில் அப்படியே வந்துட்டுருக்கான். அவனுக்கு குரூப் ப்ராஜெக்டில் இன்னும் 3 பேர் இருப்பாங்க. அதுதான் அவனுங்களோட ஃப்ரெண்ட்ஸ், ஜிம்மின், தயாங் அண்ட் ஒரு பொண்ணு இருப்பா. ஸோ அப்படியே எல்லோரும் மொத்தமாக கிளம்பி அப்படியே வைப் பண்ணிகிட்டே அந்த வில்லேஜ்க்கும் அப்படியே ரீச் ஆகுறாங்க. ஸோ அந்த சைடு உங்களோட என்ட்ரி. ஸோ அவங்க அப்படியே அந்த வில்லேஜில் ரீச் ஆகும்போது நீங்களும் குறுக்கால் அப்படியே ஆடெல்லாம் அப்படியே துரத்திட்டு ஓடிட்டுருக்கீங்க. ஒரு ஆட்டுக்குட்டி பாட்டில் அந்த சைடு துள்ளி குதிச்சு ஓடிட்டுருக்கு. அப்போது நீங்கள் ஹே ஓடாத, எங்கே போகிற நீனு, நில்லு அப்படின்னு சொல்லிட்டு பின்னாடி அப்படி துரத்திட்டு போகிறீங்க. ஸோ ஜேகேவும் அப்படி உங்கள் மேலே ஜீப் ஏற்ற வர்றப்பல டக்குன்னு ஸ்டாப் பண்ணுறான். ஸோ ஸ்டாப் பண்ணிவிட்டு அவனுடைய கிளாஸ் எல்லாம் அப்படியே இறக்கி விட்டுட்டு, ஏய் இடியட், கண்ணு தரலையாடி, வந்துட்டுருக்கோம் இஷ்டமாயிருக்கு, நீ பாட்டில் குறுக்கால் ஓடிட்டுருக்க. அதான் அப்போவே தோணுச்சு, இந்த கிராமத்துக்கெலாம் தொலைக்கணுமா, டிராஃபிக் ரூல்ஸு தெரியாதவனுங்க ஒன்றும் மதிக்க மாட்டானுங்க அப்படின்னு. அப்போது உங்களுக்கு செம்மையாக டென்ஷன் ஆகி, யோ யார் நீனு என்ற ஊருக்கு என்னே வையிறியா, இறங்கியா நீ இறங்கு அப்படின்னு சொல்லிட்டு உங்களோட தாவணியை அப்படியே தூக்கி இடுப்பில் சொருகிட்டு அவன்கிட்ட சண்டை கட்டிட்டு நிற்கிறீங்க. ஏய் நாடி நான் சும்மா வந்ததுமே நசையாட்டோம். யோ என்னையா நானும் பார்த்துட்ருக்கேன், என்ன வெள்ளைக்கார பாஷையில் ஓவராக திட்டிகிட்ருக்க. வாட் வெள்ளைக்கார பாஷையா? டேய் தயாங்க சொல்கிறத பற்றியா, பட்டிக்காடாட்டம் பேசுகிறா. ஓ நீங்கள்லாம் வெள்ளைக்கார துறைங்க, நாங்கள் பட்டிக்காடு தான் அப்படின்னு சொல்லிட்டு அவளும் அப்படி இந்த ஆட்டுக்குட்டி பின்னாடியே ஓடிட்டுருக்கா. ஸோ ஜேகேக்கு அந்த வில்லேஜோட அந்த ஹெட்டு தான் இந்த இதுக்கெல்லாம் ஹெல்ப் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர்கிட்ட தான் பேசிட்டு வந்திருப்பாங்க. ஸோ அவரும் தங்குறதுக்கு ரூம்ஸ் எல்லாமே அரேஞ்ச் பண்ணியிருப்பார். ஸோ அப்படியே அவர் வீட்டுக்கும் வலிக்கிட்டு போகிறாங்க. ஸோ அப்படியே அவர் வீட்டு முன்னாடி காரு ஸ்டாப் ஆகுது. அப்போது அந்த ஊரோட ஹெட்டும் வராரு. ஜேகே, தயாங், ஜிம்மின் அப்புறம் இந்த பொண்ணு எல்லாத்தையும் வெல்கம் பண்ணுறாரு. ஸோ அப்படியே வெல்கம் பண்ணிட்டு இருக்கும்போது வீட்டுக்குள்ளேருந்து நீங்கள் ஓடி வரீங்க. அப்பா இங்கே பாருப்பா, இங்கே பாரு, அம்மா எனக்கு என்ன பண்ணி வச்சிருக்கு பாருப்பா. இந்த ஆட்டுக்குட்டி நான் வெளியில் விடாதன்னு சொல்லியும் அம்மா வெளியில் விட்டு பாருப்பா அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆட்டுக்குட்டிக்கு லைட்டாக அடிபட்டிருக்கும். அதுக்கு அப்படியே மருந்து போட்டுகிட்டே உங்கள் அப்பா கிட்ட காட்டிகிட்டு இருக்கா. எஸ், அந்த ஊரோட ஹெட்டே வாயினோட அப்பா தான். ஸோ அப்படியே ஜேகேவும் பார்க்குறான். ஐயோ இவளா சும்மாவே நசன்னு கிடப்பா, இப்போது இவ தான் இவனோட பொண்ணா? அப்போது வாயினும் அப்படியே பேசிகிட்டே உங்கள் அப்பா பக்கத்தில் நின்றுட்டு அப்படியே நிமிர்ந்து பார்க்குறா. பார்த்தா எல்லோரும் அப்படியே நிற்கிறாங்க. அப்போ ஜேகேவை பார்க்குறா. அப்பா இந்த இந்த பொறுக்கி எதுக்கு இங்கே வந்தான்? வெள்ளைக்காரனுங்கள்லாம் அடிச்சுட்டு வரதுங்கப்பா, பாஷை பேசுகிறானுங்களாம் பாஷை அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளோவா அப்பா கிட்ட சொல்லிகிட்டு இருக்கும்போது, ஃபயன் வாயை மூடுமா, உள்ளே போனீன்னு. அங்கிள் உங்கள் டாட்டரா? என்னப்பா? ஐ மீன் உங்கள் பொண்ணா அங்கிள்? ஆமாப்பா, என் பொண்ணு தான், பேர் வயன். ஓ நைஸ் நேம், பேர் நல்லா தான் அங்கிள் இருக்கு, இதுதான் அதிகம். என்ன தம்பி? இல்லை அங்கிள் ஒன்றும் இல்லை, அது கொஞ்சம் ப்ரொஃபஸர்லாம் உங்ககிட்ட பேசியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஆமாப்பா, அவர் என் தோஸ்து தான், என்கிட்ட எல்லாமே சொன்னார், உனக்கு என்னென்ன வேணுமோ எல்லாத்தையும் நான் பண்ணித்தரேன் தம்பி அப்படின்னு சொல்லிட்டு வயனோட வீடு பக்கத்துலேயே இன்னொரு வீடு இருக்கும். ஸோ அது காலியாக இருக்குனால அங்கே 4 பேர்த்தையும் தங்க வச்சுக்கிறாங்க. அப்போது வயனும் அப்படி ஜேகேவை பார்த்துட்டு, வெள்ளைக்கார பாஷை பேசினா அப்படியே தும்மர் எடுத்து அழிவானுங்க போல் அப்படின்ட்டு அவள் பாட்டில் போகிறா. ஐயோயோ நான் இப்படி இடுப்பா ஆட்டி போகிறா, சொல்லிக்க போகுது. ஆமா அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் திரும்பி பார்க்குறீங்க. ஸோ உங்கள் அப்பா அப்போவே போயிருப்பார். என்ன பின்னாடி இவ்வளோ ஆட்டம் ஆடுது?
பையன் என்ன பிடிச்சிக்க போகுது. ஆ என்ன பின்னாடி அதாம்மா அதோ ஆட்டி ஆட்டி போறிய. சுளுக்கு பிடிச்சிக்கிச்சுன்னா எடுத்து விடுறதுக்கு நான் ஆறியன் கூப்பிடு என்ன அப்படின்னு சொல்லிட்டு அவளை டீஸ் பண்ணிவிட்டு அப்படியே உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஹைஃபை பண்ணிவிட்டு உள்ளே போகிறான். அப்போ நீங்கள் உங்கள் தாவணியை வச்சு அப்படி பின்னாடி மறைச்சிட்டு ஐயோ பொறுக்கியாக இருப்பான் போல், சரியான பொறுக்கி அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் அப்படியே அவனை பார்த்து முறைச்சிட்டு நடந்து போயிட்டே இருக்கீங்க. அப்போ ஜேகேவும் அவனுக்கு கொடுத்து அந்த வீட்டுக்கு அப்படியே போகிறான். ஸோ போனதுமே தயாங் ஜேகே கிட்ட நான் மச்சான் உனக்கு வேற பிடிக்கும் இந்த பட்டிக்காடு பொண்ணுங்களெல்லாம் நீ தான் மச்சான் சொல்லிட்டே இருப்ப. இந்த கிராமத்தில் வளர்கிற பொண்ணுங்க தான் அன்பா பாசமாக இருப்பாளுங்க, குடும்பத்துக்கு கட்டுப்பட்டு இருப்பாளுங்க, ஃபேமிலியை நல்லா பார்த்துக்குவாளுங்க, நம்மளை எதிர்த்து பேச மாட்டாளுங்க எல்லாம் சொல்லுவேன். நான் மச்சான் வந்தோடனே உனக்கு அந்த பொண்ணை பிடிச்சிருச்சா என்ன? டேய் தயாங்கா நீ மூடு என்ன, நீ மூடு. ஆளையெல்லாம் யாருக்கிடா பிடிக்கும், வாய் வங்காளம் வரை கிழிக்குது. இவளுக்கெல்லாம் வேணாம் மச்சான் ஆனால் இவெல்லாம் அவளை ஒர்த்து இல்லைன்னா. அப்போ ஜிம்மின் அந்த சைடில் இருந்து டேய் உண்மை அவள் சொல்கிற சரி விட்றா நான் வேணா ட்ரை பண்ணிக்கிறேன். டேய் ஜிம்மினா ஆய் உடச்சிடுவேன் மூட்டி போய் உட்காரு அப்படின்னு சொல்லிட்டு ஜிம்மினை காலாச்சு அப்படியே அனுப்பி விட்டுறான். ஸோ அந்த பொண்ணும் அப்படியே சிரிச்சு நின்றுட்டுருக்கு. ஸோ அப்போது ஜேகே ஜிம்மின் எல்லாருமே அப்படியே ரெஃப்ரெஷ் ஆகிட்டு சாப்பிட்றதுக்காண்டி இருக்காங்க. அப்போ ஒயின் கிட்ட தான் அவங்க அப்பா சாப்பாடெல்லாம் கொடுத்து அனுப்புகிறாரு. ஸோ ஒயினும் அப்படியே சாப்பாடெல்லாம் எடுத்துகிட்டு அப்படியே வாழையெல்லாம் போட்டு அப்படியே ஒவ்வொரு ஆளுக்காக வச்சுட்ருக்கான். ஸோ லாஸ்ட்டில் ஜேகே உட்காந்துட்ருக்கான். ஸோ எல்லாத்துக்கும் அப்படியே ரைஸு கூட்டு பொரியல் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்துக்கும் வச்சுட்ருக்கான். ஸோ லாஸ்ட்டாக ஜேகே கிட்ட வர்றா. பட்டிக்காடு என்ன இது பிளேட்டில் போட்டுலாம் சாப்பிட மாட்டிங்களா? ஹலோ வெள்ளைக்காரரே இது கிராமம், உங்கள் டவுன் மாதிரி கிடையாது. என்னது மச்சான் தயாங்க டவுன் இல்லடி அது சிட்டி. சிட்டி ஏதோ ஒன்று, உன் வெள்ளைக்கார பாஷாலாம் எனக்கு புரியாது. வாயை பற்றியா மச்சான் அவளுக்கு வங்காளம் வர கிளியுது. என்னடி இப்படி வாய் பேசுகிற? உங்கள் அப்பாலாம் எதுவும் கேட்க மாட்டாரா? ஓ எங்கள் அப்பா கேட்குற டயத்தில் கேட்பாரு. இனிமேல் வாடி போடின்னு வந்துச்சு நாக்கை இழுத்து வச்சு கடிச்சு வச்சிருவேன். ஏண்டி நாக்கை அப்படியே உள்ளே வச்சுட்டே கடிக்கலாண்டி ட்ரை பண்ணலாமா அப்படின்னு சொல்லிட்டு அவனும் அவளுக்கு புரியாது பட் இவனுக்கு என்னென்னு புரியும்ல அப்படி சொல்லி அவகிட்ட நல்லா ஃப்ளர்ட் பண்ணிவிட்டு அப்படியே அவளை கலாச்சிட்ருக்கான். ஸோ அவள் ரைஸ் போட்டுட்ருக்கா. அப்போ அவளுடைய கையை பிடிச்சிட்டு நிப்பாட்ரி உன் கையை கழுவுனியா என்ன, சும்மா கையை கழுவாமல் இந்த மண்ணில் விளையாண்டுட்டு அப்போல்லாம் வந்து சோறு போடாதுன்னு உன் பாஷையில் தாண்டி இனிமேல் பேசணும் போல், அப்போ தான் உனக்கு புரியும் போல். இப்போ உனக்கு சோறு வேணுமா வேணாமா? வேணானா சொல்லு, நான் அப்படியே சோறு எடுத்துகிட்டு போயிடுறேன். ஐயோ பட்னி போட்டுருவா போலே. ஐடி ஐயி மறிக்கா சொல்கிறேன், நீ வாடி போடின்னு என்னை கூப்பிடாத. மச்சான் இங்கே பாடுறா, உனக்கு ஒன்று தெரியுமா, உனக்கு இந்த வெள்ளைக்கார பாஷெல்லாம் கற்றுக்கணும்னு ஆசை இல்லையா என்ன? அப்போ நீங்களும் அப்படியே ஸ்மைல் பண்ணிவிட்டு எனக்கு கற்றுக்கணுன்னு தான் ஆசை, ஆனால் கற்றுக்கணும் இனிமே எங்கள் ஊரில் பள்ளிக்கூடம்லாம் அந்தளவு இல்லைல்ல, அதனால நானும் கற்றுக்கணும்னு ஆசைப்பட்றேன். ஓ அதான் விஷயமா? மச்சான் அவளுக்கு தெரில போல. அது ஒன்றும் இல்லடி. அகெயின் டிடின்னு சொல்லாதீங்கன்னு சொன்னேன்ல நான். ஐயோ அதுவா, நீ ஃபஸ்ட்டு சாப்பாடை போடுமா, நான் சாப்பிட்டு எதாக இருந்தாலும் பேசுகிறேன். உனக்கு வெள்ளைக்கார பாஷை கற்றுக்கணுமா வேணாமா? எனக்கு கற்றுக்கணும், எனக்கு கற்றுத்தரீங்களா? ஐயோ ஆடு தானே வந்து மாட்டுதே. கற்றுத்தரேன். அது எப்படி கற்றுத்தராமா? கற்றுத்தர்றேன் அப்படின்னு சொல்லிட்டு அவனை அப்படியே சிரிச்சுட்டு சொல்லிகிட்டு இருக்கான். ஓ அப்படியா, அப்போ நானும் எல்லாருக்கிட்டேயும் வெள்ளைக்கார பாஷை பேசலாம்ல? நல்லாவே பேசலாமே. அப்படியே ஊருக்குள்ளே சீன் போட்டுட்டு அதான் அப்படியே ஒரு மாதிரி தலை நிமித்திட்டு நடக்கிற வெள்ளைக்கார பாஷையெல்லாம் பேசிட்டு புரியுதா அப்படின்னு சொல்லிட்டு அவனும் அவளுக்கு எதுவுமே புரியாதனால அவளை வச்சு நல்லா கலாச்சிட்ருக்கான். ஆனால் ஜேகேக்கும் இந்த மாதிரி கிராமத்து பொண்ணுங்களெல்லாம் பிடிக்கும். பிகாஸ் அவங்க தான் அடைக்க ஒடுக்குமா, ஃபேமிலிக்கு கட்டுப்பட்டு எல்லோரும் இருக்க மாதிரி இருப்பாங்க. பட் இந்த பொண்ணுக்கு வாய் மட்டும் கொஞ்சம் அதிகம் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்ருக்கான். ஸோ ஜேகே சாப்பிட்றான். ஐயோ டே மச்சான் ஏதோ ஏதோ கடிச்சிட்டேன் போல மச்சான், காரமாக இருக்குது. இந்தாங்க தண்ணி. ஐயோ மச்சான் தண்ணி குடித்தாலும் போக மாட்டேங்குது, எனக்கு வேறு சில்லி அலர்ஜி ஆச்சு மச்சான் அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கு கத்திட்டு இருக்கான் காரத்தில். ஸோ அவனோட ஃபேஸ் ஃபுல்லாக அப்படியே ரெட் ஆகிடுது. இவள் ஃபஸ்ட் டைமாக பார்க்குறா இந்த மாதிரி காரம் சாப்பிட்டு ஃபேஸ் ஃபுல்லாக ரெட் ஆகுறத. ஸோ எனக்கு சில்லினா கொஞ்சம் அலர்ஜி. ஸோ அவளும் அப்படி தலையெல்லாம் தட்டி கொடுத்துட்டு தண்ணி குடிங்க
ஏய் வரும்போதே பார்த்து கொண்டு வர மாட்டியாடி? எனக்கு ஐயோ சில்லினாலே அலர்ஜிடி. நான் சொல்ல தானே செஞ்சேன் சில்லி போடாதீங்கன்னு. ஆ சில்லி தேங்காய் சில்லி போடலையே, நாங்கள் சும்மா தான் பண்ணி கொண்டு வந்தோம். டே மச்சான், என்னது தேங்காய் சில்லியா? டீ தள்ளுறி ஃபஸ்ட்டு அப்படின்னு சொல்லிட்டு வெளில போயிட்டு அப்படியே கதறிக்கிட்டு இருக்கான். அப்போ ஒயன் டக்குன்னு அவன் வீட்டுக்கு போயிட்டு சக்கரை எங்கே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சக்கரை எடுத்துகிட்டு வந்து அவனோட வாயில் போட்டு விடுறா. ஸோ வாயில் போட்டதும் அவன் கண்ணத்தை அப்படியே பிடிச்சிட்டு இருந்திருப்பான். ஐ மீன் நாடி அப்படியே பிடிச்சி தானே வாயில் போட்டிருப்பான். ஸோ அதை அப்படியே பிடிச்சி அவனை அப்படியே ஐட்டோய் பார்த்துட்டு இருக்கான். ஸோ அவனுக்கு காரம் தாங்க முடியாமல் கொஞ்சம் அந்த இனிப்போட டேஸ்ட்டுனால ஸோ அவனும் அப்படியே பார்த்துட்டு இருக்கான். ஸோ இவெல்லாம் அவனை அப்படியே பாவமாக பார்க்குறான். அவனுக்கு கண்ணில் இதெல்லாம் தண்ணி வந்துடுது. ஐயோ மச்சான், இந்த ஊருக்குள்ளே வந்து ஃபஸ்ட் நாளே கொலை பண்ணிடுவானுங்க போலடா. கொலையா? இல்லை, நாங்கள் கொலைலாம் பண்ணல. இது மிளகாதான். என்னது இதாண்டி சில்லி? எனக்கு இதான் அலர்ஜி. ஓ இதுதான் சில்லியா? ஏய் தயவு செஞ்சு சொல்கிறேன்டி, உனக்கு எதுவும் புரியலன்னா கேட்டுருங்க. என்ன ஃபஸ்ட் நாளே வந்து கொன்றுவாளுக போலையே அப்படின்னு சொல்லிட்டு அவனும் அப்படி தொண்டையை பிடிச்சிட்டு போய் உட்காடுறான். சாப்பாடு வேணாம், ஒன்றும் வேணாம் தாயே, நீ எடுத்துகிட்டு போயிரு அப்படின்னு சொல்லிட்டு அவனும் பேச முடியாமல் தொண்டை அடிச்சு போய் உட்காந்துருக்கான். ஸோ அவனுக்கு ஒரு மாதிரி பாவமாக ஆயிடுது. ஐயோ பாவம், சில்லினா மிளகாயா? நமக்கு அது கூட தெரியல. பாவம், அவர் முகமெல்லாம் ஒரு மாதிரி செவந்து போயிடுச்சு. கண்ணெல்லாம் ஏன் இப்படி இருக்குது? அவர் வேற பாதியோடு சாப்பிட்டுட்டு நின்றுட்டாரு. எனக்கு தெரியும் பட்டணத்தில் உள்ளவங்கெல்லாம் நிறைய சாப்பிடுவாங்களாம்ல அப்படின்னு சொல்லிட்டு அவளும் வீட்டுக்கு போயிட்டு ஸோ ஜேகேக்காக கஞ்சி ப்ரிப்பேர் பண்ணிகிட்ருக்கா. ஸோ அப்படியே ப்ரிப்பேர் பண்ணிவிட்டு அப்படியே வர்றா. அப்போ ஜேகே அப்படியே வெளியில் உட்காந்துட்டு அப்படியே இந்த கிராமத்தையே பார்த்துட்ருக்கான். அப்போ இவளும் வந்துட்டு இந்தாங்க என்னாடி இது? என்ன அகைன் ஏதாச்சும் போட்டு சாடிக்கலான்னு ஏதாவது கொண்டு வந்திருக்கியா என்ன? அதெல்லாம் இல்லை, இது கஞ்சி. ஓ கஞ்சி தானா? கொடு, நான் வேறு பசியில் இருந்தேன். சாப்பாடெலாம் டேஸ்ட்டாக தான் இருந்துச்சு. தயவு செஞ்சு சில்லி மட்டும் ஆட் பண்ணிடாதீங்க அண்ணா அப்படின்னு சொல்லிட்டு அவனும் பார்த்துட்டு அதை வாங்கி நல்லா குடிச்சிட்ருக்கான். ஸோ இவெல்லாம் அப்படி பார்த்துட்ருக்கா. பாவம், இவ்வளோ பசியில் இருந்திருக்காரு. இனிமேல் சமைக்கும் போது நம்மளே சமைக்கலாம், அதெல்லாம் ஆட் பண்ணாமல் அப்படின்னு சொல்லிட்டு ஜெகக்கிட்ட அப்படியே கேட்குறா. உங்களுக்கு காரம் ஒத்துக்காதா? ஆமாடி, எனக்கு காரம்லாம் ஒத்துக்காது, தயவு செஞ்சு அதெல்லாம் போடாதீங்க என்ன. அப்படியா? எனக்கு தெரியாது, இனிமேல் நானே சமைச்சு அப்படியே கொண்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படி க்யூட்டாக இன்னசென்ட்டாக சொல்லிக்கிட்டு இருக்கா. ஸோ ஜேகேக்கு இப்பெல்லாம் பண்ணுறதை பார்க்கவும் அவனுக்கு ஒரு மாதிரி பிடிக்குது அவளை. பட்டிகாடு அப்படியே பதறி போறியடி. எங்கள் அம்மா மாதிரியே நினச்சேன்டி. எங்கள் அம்மா மாதிரியே நல்லா பார்த்துக்கிற அடக்கமான ஒரு பொண்ணு இருந்தால் நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு அப்போவே முடிவு பண்ணேன். இந்த மாதிரி வில்லேஜ் சைல்டு கேர்ளில் தான் எல்லாம் அப்படி இருப்பாங்க. மற்ற கேர்ள்ஸ் எல்லாம் அப்படியே மாடனாக அவுத்து போட்டு திரிவாளுங்க. நீ மட்டும் தாண்டி எல்லாத்தையும் இழுத்து மூடிட்டு அப்படியே லட்சணமாக பார்க்கவே சமையதாரிங்க, முன்னாடி பின்னாடி வயசெல்லாம் நல்லா தாண்டி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவளே அப்படியே பார்த்துட்ருக்கான். எங்கவா? ஐயோ நான் கேள்விப்பட்டிருக்கேன். எங்கன்னா பொண்டாட்டியை புருஷனை எங்கன்னு தானே கூப்பிடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே அப்படியே வாய் விட்டு கேட்குறான். இல்லை கிடையாதே, அது யாரும் தெரியாதவங்கள எங்கே வாங்க போங்கன்னு சொல்லுவாங்க. அப்புறம் புருஷனையும் அப்படி தான் சொல்லுவாங்க, எங்கன்னு தான் சொல்லுவாங்க. அது ரெண்டு அர்த்தம் இருக்குல்ல. ஓ அப்படியா? ஆனாலும் பட்டிக்காடு ஒரு மாதிரி கிக்காக தாண்டி இருக்கு. ஏய் இங்கே வாடி. நான் தான் சொன்னேன்ல வாடி போடின்னு கூப்பிடாதீங்கன்னு. ஓ உனக்கு தெரியாதா? அப்போது என்னது தெரியாதா? டீனா ரொம்ப மரியாதையான வார்த்தை வெள்ளைக்கார பாஷையில், உனக்கு தெரியாதா? ஓ அப்படியா? டீனா மரியாதை பாஷையா? ஆமாம், பொம்பளைங்களை மரியாதையாக கூப்பிடுறதுக்கு டீன் தான் சொல்லுவாங்க. அப்படியா? ஆனால் எங்கள் கிராமத்தில் பெரியவங்க சின்ன பசங்களெல்லாம் வாடி போடி இப்படி தான் சொல்லுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவளும் அப்படி க்யூட்டாக இன்னசென்ட்டா அவன் சொல்கிறதெல்லாம் நம்பிட்டு உட்காந்துட்டு இருக்கா. ஸோ இப்போ ஜேகே அடி பட்டிக்காடு என்னத்தை சொன்னாலும் நம்புவா. ஐயோ அப்புறம் இன்னொன்று கூட இருக்குடி, நீங்கள்லாம் கல்யாணம் ஆகிட்டா அதான்டி ஹஸ்பண்டு இப்படி கணவர் அவரெல்லாம் எப்படி கூப்பிடுவீங்க? அவங்களெல்லாம் மாமா பாவா என்னங்க
புருஷா அப்படி கூப்பிடுவோம். ஆனால் புருஷான்னு கூப்பிட்டா இங்கே எல்லோரும் ஒரு மாதிரி பார்ப்பாங்க. அதனால பாவா மாமா என்னங்க அப்படி தான் கூப்பிடுவோம். ஓ, எனக்கு தெரிஞ்ச வெள்ளைக்கார பாஷையும் உங்கள் பாஷையும் ஒன்றா இருக்குன்னு தான் நினைக்கிறேன். ஏன் அப்படி சொல்கிறீங்க? ஆமாடி, ஏன்னா மாமாலாம் ஒரு மாதிரி பொண்ணுங்க பசங்களை அதான்டி மரியாதையாக கூப்பிடுறதா மாமா. என்ன சொல்கிறீங்க? நீங்கள் பொய் தானே சொல்கிறீங்க? நான் இதுக்கிடி பொய் சொல்ல போகிறேன். அப்போது உண்மையாகவே மாமானா உங்கள் வெள்ளைக்கார பாஷையில் மரியாதையாக கூப்பிடுறதா? இல்லையே, மரியாதையை கூப்பிடுறதுனா நான் கேள்விப்பட்டிருக்கேன். சாருன்னு தானே கூப்பிடுவாங்க. ஐயோ, சாருன்னு யார் கூப்பிடுவாங்க தெரியுமாடி? யாரை கூப்பிடுவாங்க? அது யாருக்கெல்லாம் 40 வயசுக்கு மேலேயோ அவங்கள தான் சாரின்னு கூப்பிடணும். ஓ, இது வேற இருக்கா? ஆமாடி, வெள்ளைக்கார பாஷை அப்படியே வயசுக்கு தக்கன மாறும். இது என்னது வெள்ளைக்கார பாஷை வயசுக்கு தக்கணும்? ஆமாடி, உனக்கு தெரியாது, நான் போகிறதுக்குலாம் சொல்லி தந்துட்டு போகிறேன். அப்படியா? சரிங்க. ஐயோ, உன்னை விட நான் மூத்தவன், அப்படியே என்ன சரிங்கங்கிற? ஒரு மரியாதை இல்லையா? சரி சார். நான் இது சாரா? எனக்கு என்ன 40 வயசுக்கு மேலே ஆயிடுச்சு. அப்போது நான் எப்படி கூப்பிட? என் பேர் ஜேகே. ஜேகே. ஜேகேவா? இங்கே பசங்களை நாங்கள் அவங்க பேர் சொல்லிலாம் கூப்பிடக்கூடாது. அப்புறம் கிராமத்தில் எல்லோரும் ஒரு மாதிரி வைவாங்கன்னா அதான் திட்டுவாங்க, ஏசுவாங்க. ஓ, திட்டுறதாடி? என்னென்னமோ சொல்கிற, ஒன்றும் புரியலடி. ஆனால் நீ பேசுகிறது ஒரு க்யூட்டான இன்னசென்ட்டு, அப்புறம் ஃபஸ்ட் டைம் பார்த்தனே உன் வாய் அடிக்கிறது எல்லாமே பிடிச்சிருக்கிய ஜேகே. லவ் அட் ஃபர்ஸ்ட் சைட்டுன்னு சொல்ல முடியாது. ஏன்னா உனக்கு ஏற்கனவே ஒரு மாதிரி டெசி கேர்ள்ஸ், வில்லேஜ் கேர்ள்ஸ் அந்த மாதிரி தான் உனக்கு இன்ட்ரெஸ்ட்டு. அதுவும் இந்த மாதிரி க்யூட்டாக இன்னசென்ட்டாக எதுவுமே அவளுக்கும் தெரியாமல் எல்லாமே இருக்காளே அப்படின்னு சொல்லிட்டு அவனும் அப்படியே பார்த்துட்டு இருக்கான். அப்போ நான் உங்களை என்னன்னு கூப்பிடணும்? மாமான்னு கூப்பிடு, இல்லை பாவான்னு கூப்பிடு. இங்கே மாமா பாவான்லாம் கூப்பிடக்கூடாது. அவங்க புருஷனை தான் மாமா பாவான்னு கூப்பிடுவாங்க. ஐயோ, அப்போ நீ நான் மரியாதையாக கூப்பிட மாட்டியாடி? வேணா ஒன்று பண்ணட்டா? என்னடி பண்ண போகிற? நான் பண்ண போகிறேன். இல்லை, நான் யாரும் இல்லாத டயத்தில் நான் உங்களை கூப்பிடுறதுனா மாமா அப்படி கூப்பிடட்டா? ஐயோ, கவுத்துட்டாலே. எங்க இன்னொரு தடவை கூப்பிட்றி மாமா? ஐயோ, டே ஜெகே, நாடா ஒரு மாதிரி கிக்கா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவன் மாமான்னு சொல்லிட்டு இருந்த மாடுலேஷனே ஒரு மாதிரி செம்மையாக போதையாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அகைன் கேட்டுட்டு இருக்கான். ஏ ப்ளீஸ் டி, ஏவாயினே ஒரே ஒரு தடவை சொல்ல பார்க்கலாம். மாமா. ஐயோ, செம்மையாக வெறியேற்றாளே அப்படின்னு சொல்லிட்டு அவனும் ஒரு மாதிரி ப்ளஷ் ஆகிட்டு சிரிச்சுட்டு இருக்கான். ஸோ அப்போ ஜேகே அண்ட் ஜிம்மின் 2 பேரும் வர்றாங்க. இவங்கெல்லாம் உங்கள் தோஸ்துங்களா? ஆமாடி, இவன் தயாங்கு, இவன் ஜிம்மின்னு. என்னது தயாங்கா? சிம்மினா? நான் பொண்ணே, என் பேர் ஜிம்மின்னு, சிம்மின் இல்லை என்ன? ஓ, வணக்கம்ண்ணா. ஆமாம், சோறெல்லாம் போட்டதுக்கப்புறம் வணக்கம் வைக்கிது பாரு இந்த பொண்ணு. அப்போ தயாங்கும், நான் அவனுக்கு மட்டும்தான் வணக்கம் அப்பயா? அப்போ எனக்குலாம் வணக்கம் இல்லையா? உங்களுக்கும் வணக்கம் அண்ணா அப்படின்னு சொல்லிட்டு அவள் பண்ணிகிட்ருக்கா. ஓ, நானும் அண்ணன், இவனும் அண்ணன். தோ ஜெகே இருக்கான்ல, இவனே அண்ணன் கூப்பிடு. இல்லை, அவர் சாரு. ஐயோ, இல்லை, சார்னா 40 வயசுக்கு மேலே. இவர் என்னென்னோ கூப்பிட சொன்னாரே. ஐயோ, இங்கே மாமான்னு சொல்ல முடியாது, பாவான்னு சொல்ல முடியாது. எல்லோரும் இருக்கும்போது நான் இவர் எப்படி கூப்பிடணுன்னு இவர்கிட்ட நான் கேட்கவே இல்லையே. அது இவங்க அதெல்லாம் ஒன்றும் இல்லை, அப்பா கூப்பிடுறாரு அப்படின்னு சொல்லிட்டு அவள் பாட்டில் 2 பேர்கிட்டே சமாளிக்க முடியாமல் ஓடிடுறா. அப்போது தயாங்கன் ஜிம்மின் 2 பேர் ஜேகேயை பார்த்து, ஜேகே ஏதோ விளையாட்டு பண்ணிகிட்டு இருக்க போலையே. டேய், நான் பார்த்தா விளையாடுற மாதிரியா தெரியுது. விளையாட்டெல்லாம் பண்ணல, அது கொஞ்சம் அப்படி இப்படி. டேய் ரெடியாக இருங்க, கொஞ்சம் நேரத்தில் அப்படியே கிளம்பி ஃபீல்டெல்லாம் பார்க்க போகணும் அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்கான். ஸோ அப்படியே உள்ளே போயிட்டு அப்படியே எட்டி பார்க்குறா. ஜிம்மின் அண்டு தாயாங்க 2 பேரும் அகைன் உள்ளே போனதும் அப்படி கூடுன்னு ஜேகே பக்கத்தில் ஓடி வர்றா. மாமா. நாடி வேணும் உனக்கு? மாமா, வெள்ளைக்கார பாஷை எப்போ நீ சொல்லி தருவ? பட்டிக்காடு. நான் பட்டிக்காடு தான். பட்டிக்காடுன்னு கூப்பிட்டுக்கோங்க. அப்புறம் என்னோடய பேர் வயன்.
ஓ, கிக்காரிகிடி. ஆ, கிக்குனா அது என்னது? அதுவா? நல்லா நல்லா பேரு நல்ல பேரு அப்படி அப்படி சொன்னேன்டி. அப்படி சொன்னேன் அப்படின்னு சொல்லிட்டு அவனும் அப்படியே அவளையே பார்த்து ரசிச்சிட்டு இருக்கான். அப்போ அவளும் "ஆ, மாமா. ஆ, ஐயோ, அந்த மாமாங்கிற ஒத்த வார்டில் அப்படியே வலிக்கு விழுறியடா. சொல்லுடி. ஆ, சொல்லுடி பொன்னாடி. அப்படி கூப்பிடணும் போல தான் இருக்கு. விளக்க மாற்ற வச்சு அடிப்பா. சொல்றி, நான் வேணும். மாமா. தனியாக இருக்கும்போது மாமா பாவா இப்படி கூப்பிட்டுக்கலாம். எல்லாரும் இருக்கும்போது நான் உங்களை என்னன்னு கூப்பிட? ஓ, என்னன்னு கூப்பிடணுமாடி அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே அவளை பார்த்து அப்படி கண்ணடிக்கிறான். என்ன கண்ணடிக்கிறீங்க? இப்படி கூப்பிடுறி, கண்ணடிச்சிரு, நான் எங்கே இருந்தாலும் வந்துடுவேன். இல்லை, எல்லாரும் பார்த்துருவாங்க. எங்க நீ அப்படியே கண்ணடிச்சு காட்டு பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறான். ஸோ அவளுக்கு கண்ணடிக்க தெரியாமல் லைட்டாக அடித்து ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டு இருக்கா. அப்போ அவனும் பட்டிக்காடு. என்ன என்ன மாமா? இன்னொரு டைம் பாவான்னு கூப்பிடு. பாவா. ஐயோ, என்னடா இவ கூப்பிடும்போதே ஒரு மாதிரி மாடுலேஷனில் சும்மா ஜிஃப்னு இருக்கே. அகைன் கூப்பிடுறி. பாவா. இல்லை, ஃபஸ்ட்டு மாடுலேஷன். பாவா. அதான்டி, அந்த மாடுலேஷன் தான் அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கும் செம்ம ஹாப்பியாக இருக்குது. ஸோ ஏதோ பெருசாக ஒரு ஹாப்பினஸ் கிடைச்ச மாதிரி. அது எல்லாரும் இருக்கும்போது ஜேகே அப்படின்னு கூப்பிடுறேன்னா? இல்லை, அப்போல்லாம் கூப்பிடக்கூடாது. பேசாமல் நான் உங்களை ஜேகே அதான் கூப்பிடக்கூடாதுல, அண்ணா கூப்பிடட்டா? என்னது? ஆயிலே வச்சிருவேன். வெள்ளைக்கார பாஷையில் அண்ணானா என்ன தெரியுமாடி? என்னது? அண்ணானா புருஷனா அர்த்தம். புருஷனா? இல்லையே, நான் வேற ஏதோ நான் கேள்விப்பட்டிருக்கேன். நான் சொன்ன போ நம்ப மாட்டியாடி. உனக்கு வெள்ளைக்கார பாஷை கற்றுக்கணுமா வேணாமா? கற்றுக்கணும். அப்போனா அண்ணான்னு கூப்பிடாத. அண்ணானா வெள்ளைக்கார பாஷையில் வந்து புருஷன் அர்த்தம். உங்கள் ஊருக்குள்ளே கூப்பிட்டுக்கோடி. அப்போ அவங்க 2 பேர்த்தையும் நான் அண்ணான்னு தானே கூப்பிட்டேன். அதுவா? அது வேற அண்ணாடி. அப்படி 2 மீனிங் இருக்குது. ஆனால் அவங்கள நீ அண்ணான்னு தான் கூப்பிடணும். என்ன அப்படி கூப்பிடக்கூடாது. அது மீனிங் புருஷன் ஆகிடும். அப்போல்லாம் கூப்பிடக்கூடாது. என்ன நீங்கள் போட்டு குழப்புறீங்க? நான் எங்கடி குழப்புறேன்? இதாண்டி அண்ணான்னு கூப்பிட்டு கொஞ்சம் நேரத்தில் அப்படியே நெஞ்சு பள்ளி வர வச்சிட்டேன். நான் சொன்னால் கேட்பியா மாட்டியாடி? கேட்பியா மாட்டியா அப்படின்னு சொல்லிட்டு அவள்கிட்ட கையை பிடிக்கிறான். எதுக்கு கையை பிடிக்கிற? எதுக்கு கையை பிடிக்கிற? என்ன மரியாதைலாம் கொஞ்சம் கொஞ்சமாக குறையுது. வெள்ளைக்கார பாஷையில் எப்படி கை தரணும் அப்படிலாம் சொல்லித்தர வேணாமா? ஓ, இதெல்லாம் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு ஹேண்ட் ஷேக் எப்படி பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அவளுக்கு சொல்லி கொடுத்துட்டு அவள் கையையும் நல்லா போட்டு அப்படி தடவிட்டு ஒரு மாதிரி ஃபீல் பண்ணிகிட்டு இருக்கான். இப்படி தான் யாரை பார்த்தாலும் கை கொடுக்கணுமா? யாரை பார்த்தாலும் இல்லை, அது யாரையாச்சும் முக்கியமானவங்கள பார்த்தா அந்த மாதிரி. ஓ, அந்த மாதிரியா? முக்கியமாக என்ன பார்த்தா அப்படி கொடுக்கணும்? ஓகே. உங்களுக்கு ஓகே கூட தெரியுமா? இருங்க நான் சொல்லிக்கிறேன். உங்களுக்கு, அப்புறம் தயாங் அண்ணாக்கு, செம்மின் அண்ணாக்கு, அப்புறம் அந்த பொண்ணு இருக்கால அந்த பொண்ணுக்கு. எனக்கும் அந்த பொண்ணுக்கு மட்டும் தான் தரணும். ஜிம்மினுக்கு, தயாங்கு அவங்களுக்குலாம் வேணாண்ண. எதுக்கு? உனக்கு தெரியாதா? அவனுங்களுக்கெல்லாம் லவ்வர் இருக்குது. லவ்வர் இருக்கா? அப்படின்னா? ஐயோ, பட்டிக்காடு 1ஆம் நம்பர் பட்டிக்காடா இருக்காளே. அது லப்பர் இல்லடி, லவ்வர். ஓ, அப்படின்னா என்ன? எதுவும் நோய் எதுவும் இருக்கா? ஐயோ, அப்படிலாம் இல்லடி. அவனுங்களுக்கெலாம் காதலி இருக்காங்க. காதலி இருக்கவங்களுக்கெலாம் கையெல்லாம் கொடுக்கக்கூடாது. அப்புறம் அவங்க காதலி அவனை விட்டுட்டு அப்படியே போயிடுவாங்க. நீ எதுக்கு இன்னொரு பொண்ணோட கையை தொட்ட? அதான் அவங்க கிராமத்துலலாம் அப்படியே பார்ப்பீங்கள்ல, பசங்க கையெல்லாம் தொடுவீங்களா நீங்கள்? இல்லை பாவா, அதெல்லாம் தப்பு. அது மாதிரி தாண்டி, அப்படிலாம் பண்ணக்கூடாது. ஏன்னா அவனுங்களுக்கெல்லாம் காதலி இருக்குது. என்னோட காதலி நீ தாண்டி, அதனால் எனக்கு மட்டும் கொடு. என்ன? என்ன மாமா? ஒன்றும் இல்லடி, நீ எனக்கு மட்டும் கொடுக்கணும். புரியுதா? இதுதான் வெள்ளைக்காரனை பார்த்தா ஹலோ அப்படி சொல்லிட்டு கொடுக்கணும். ஆனால் நீ என்ன பார்த்து என்ன தெரியுமா சொல்லும்? அதுவும் யாரும் இல்லாத டயத்தில் தாண்டி கை கொடுக்கணும். என்னை பார்த்தா மட்டும். எதுக்கு நான் யாரும் இல்லாத டயத்தில் பண்ணணும்? எல்லோரும் இருக்கும்போதே தர்றேனே. ஐயோ, உங்கள் கிராமத்துலலாம் பார்த்தா அடிப்பாங்களா மாட்டாங்களா? ஐயோ, ஆமான்ல. அப்புறம் என்னதான் தப்பாக பேசுவாங்க. என்ன இவ ஒரு பையனோட கையை பிடிச்சிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு.
ஆ அதுக்கு தாண்டி சொல்கிறேன். அப்படியே கை கொடுத்துட்டு என்ன தெரியுமா சொல்லணும்? ஆ எனக்கு தெரியுமே, ஹாய் அப்படி சொல்லணும். ஐயோ அதுக்கு என்ன எல்லாமே தெரியுது. ஓ ஹாய் மட்டும் சொல்ல விடாதுடி, கூட என்னன்னு சொல்லணும். இன்னொன்னுமா? அது என்னது? ஓ அது தெரியாதாடி? நல்லதா போச்சுடா. டே அது ஐ லவ் யூ அப்படி சொல்லணும்டி. ஆ நான் சொல்ல மாட்டேன். ஏன் நீ சொல்ல மாட்டேன்? ஐ லவ் யூனா காதலிக்கிறேன்னு அர்த்தம். அதெல்லாம் எனக்கு நல்லாவே தெரியும். என்னாடி பட்டிக்காடு? மற்ற இதெல்லாம் அப்படி பட்டிக்காடாட்டம் இருந்துட்டு இந்த விஷயத்தில் நல்லா உஷாராக தான் இருப்பா போலே. ஏ ஐ லவ் யூக்கெலாம் நிறைய மீனிங் இருக்கு, உனக்கு தெரியுமா தெரியாதா? இல்லையே, காதலிக்கிறாதான் அர்த்தம். இப்போ நான் என்ன சொன்னேன்? ஒரு வார்த்தைக்கு நிறைய அர்த்தம் இருக்கும் வெள்ளைக்கார பாஷையை பொறுத்தவரை. அப்போ என்ன பண்ணணும்? எங்கெங்கே எந்தெந்த பாஷை யூஸ் பண்ணுமோ அங்கங்கே அந்த மாதிரி யூஸ் பண்ணோம். ஓ அப்போது நீங்கள் சொல்கிறதுக்கு என்ன அர்த்தம்? ஐ லவ் யூனா நல்லா இருக்கீங்களான்னு அர்த்தம். அப்படி இல்லையா? ஹாய் எப்படி இருக்கீங்க அப்படி கேட்போம்ல, அதுக்கு தான் ஐ லவ் யூ அப்படி சொல்லணும். அப்படியா? நான் எதுக்கு அப்போ உங்களுக்கு கை கொடுத்துட்டு நல்லா இருக்கீங்களான்னு கேட்கணும்? நான் தான் நீ டெய்லியும் தான் உங்களை பார்க்க போகிறேனே. ஐயோ பட்டிக்காடு, நீ இருக்கியே சரியான நாளாக தாண்டி இருப்ப போல. ஏன் டெய்லி பார்த்தாலும் அப்படி கேட்கக்கூடாதாடி? இது வெள்ளைக்காரனுங்க இப்படி தான் பண்ணுவானுங்க. நீ பண்ணுறனா பண்ணுறி, இல்லைனா நீலாம் வெள்ளைக்கார பாஷெல்லாம் கற்றுக்க ஆனாடி. நீ கிளம்பு என்ன, நீலாம் இது கற்றுக்க போகிற? இல்லை நான் கற்றுக்குறேன். டெய்லி உங்களை தனியாக பார்க்கும்போது இப்படி தான் சொல்லணும்ல, நான் சொல்கிறேன். எங்க சொல்லி காட்டு பார்க்கலாண்டி. அதுவா? ஹாய் அப்படின்னு சொல்லிட்டு அவளுக்கு கை கொடுக்குறா. இது நல்லா இல்லையே. காடி அந்த மாமா பாவா அதெல்லாம் காணோம். ஓ அப்பெல்லாம் கூப்பிட்டு தான் இப்படி சொல்லணுமா? கூப்பிட்டா அதனாடி நான் திரும்புவேன். யாரும் இல்லாத போது நீ என்னை பார்த்தனா கூட மாமா அப்படி கூப்பிடுவல்ல, அப்படி கூப்பிட்றி. கூப்பிட்டதும் அங்கே நிற்க மாட்டேன், உன் பக்கத்தில் வந்து நிற்பேன். அதான் நீ கூப்பிட்டதும் வந்துடுவேன் அப்படி சொல்கிறேன். சரி எங்க அப்படியே மறுபடியும் சொல்லி காட்டு பார்க்கலாம். அம்மா ஐயோ ஜெகே, இந்த ஒத்த வார்த்தைக்காக உன் மொத்த உசுரையும் குடிக்கலான்னு தோணுதேடா அப்படின்னு சொல்லிட்டு அவளும் கையை கொடுத்துட்டு ஜெகேயோட ஐ டு ஐ பார்த்துட்டு அப்படி ஸ்மைல் பண்ணிட்டு ஐ லவ் யூ அப்படின்னு சொல்கிறா. அவ்வளோதான், ஜெகே டோட்டலாக ஃப்ளாட்டு. ஐயோ இப்போவே உன்னை அப்படியே லேப்பில் உட்கார வச்சு கொஞ்சம் போல இருக்குடி. எனக்கு அவ்வளோ பிடிச்சிருக்கு. போகும்போது அப்படியே வந்துடுறி. இங்கே ஏதாச்சும் கோயில் கோலான்றீங்கள, தூக்கிட்டு போய் தாலியை கட்டி விடுறேன்டி. எனக்கு ஒன்று அவ்வளோ பிடிச்சிருக்கே. ஆனால் கிராமம் அவள் இதெல்லாம் தப்பாக எடுத்துக்குவா. ஜேகே வேணாம், அவளுக்கும் உன்னை பிடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஜேகேவும் அவளுக்கு கண்ணை எடுக்காம ரெண்டு பேரும் அப்படியே ஒரு மாதிரி ஆகிட்டு போய் பார்த்துட்டு கையவே பிடிச்சிட்டு நிற்கிறாங்க. ஸோ அப்போ வயனும் அப்படியே பார்க்குறா. என்ன இவரோட கை ஒரு மாதிரி சில்லுன்னு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஜேகேவே அப்படி பார்த்துட்டு இருக்கான். ஸோ அப்போ செம்மையாக காற்றடிக்குது. வயனோட முடியெல்லாம் அப்படியே ஒரு மாதிரி பறக்குது, ஒரு மாதிரி ஹீரோயின் அந்த ஒரு ஷாட் இருக்குல்ல அந்த மாதிரி பறக்குது. ஸோ ஜேகேக்கும் அப்படியெல்லாம் முடியெல்லாம் பறந்துட்டு ஒரு மாதிரி ரெண்டு பேரும் அப்படியே பார்த்துட்டே இருக்காங்க. சில்லுன்னு காற்று வேற, அந்த கிளைமேட்டே செம்மையாக இருக்குது. அப்போ ரெண்டு பேத்துக்குள்ளே ஏதோ ஒரு மாதிரியான ஒரு ஃபீல் அப்படியே வயனுக்குள்ளே வர ஸ்டார்ட் ஆகுது. அவள் டக்குன்னு கையெடுத்துட்டு சரி எனக்கு இந்த வெள்ளைக்கார பாஷை போதும், அப்புறம் நீங்கள் வயலை பார்க்கணுன்னு சொல்லிட்டு அப்பா கிட்ட கேட்டிருந்தீங்களாம்ல? ஆமாண்டி, அப்பாட்ட கேட்டிருந்தேன். நீ தான் வரப்போறியாடி? நீ தான் வந்து அப்படியே எல்லாத்தையும் சுற்றி காட்ட போறியாடி? ஆமாம் நான் தான் வரப்போகிறேன். ஏன் இல்லைனா நான் அப்பாவே அனுப்பட்டா? ஐயோ ஆனாண்டி அண்ணா நீ வந்து அப்படியே சுற்றி காட்டுறியா? அப்புறம் கேட்கணுன்னு இருந்தேன். என்னாடி அந்த வாய் அடித்த? அடி ஆட்டுக்குட்டி பின்னாடி துரத்திட்டு ஓடும்போது நீங்கள் தான் ஒரு மாதிரி திட்டினீங்க. அது திட்டுறது இல்லடி. ஆமாடி திட்ட தான் செஞ்சேன், சாரிண்ணே, சும்மா சமாளிச்சிக்கிறேன். அது சும்மா ஏமா பொண்ணு இப்படி ரோட்டில் வந்து நிற்கிற, தள்ளி போக மாட்டியா, கார் வருதுல அப்படி கேட்குறதுடி. இல்லை நீங்கள் போய் சொல்கிறீங்க. ஓ இப்போ நம்ப மாட்டேல்லடி. சரி நீ இருந்துக்கோடி, இருந்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு அவனை அப்படி மூஞ்சி திருப்பிக்கிறான். மாமா எதுக்கு மூஞ்சி திருப்பிக்கிற? ஐயோ ஜேகே அவ்வளோதான், இன்றைக்கி இந்த பொண்ணை தூக்கிட்டு ஊர்க்காரங்கிட்ட அடி வாங்கிட்டு தான் நீ போவேன்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவனும் ஒரு மாதிரி பார்க்குறான். சரி மன்னிச்சுக்கோ என்ன,
அதான் ஊரில் எப்படி சொல்லுவீங்க, காதை பிடிச்சிட்டு சொல்லுவீங்களே அப்படின்னு சொல்லிட்டு அவனும் அழகா க்யூட்டா அப்படியே காதை பிடிச்சிட்டு, ஏய் இங்கே பாரு, ஆ சொல்லுங்க பாவா, மன்னிச்சுக்கோ அண்ணா, மன்னிச்சுக்கோடி, ஆ ஏன்னா அடிக்கிறியா கன்னத்துலையே, பாவா என்ன, சரி நான் மன்னிச்சிட்டேன். நீ ஆயடி பொண்ணாடி, அந்த கிளி கிழிச்ச, அது இல்லை, அது நீங்கள் அப்படி பேசினதுனால அப்படி பேசிட்டேன், என்னையும் மன்னிச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் அப்படி க்யூட்டா அப்படியே காதில் வந்து கையெல்லாம் வச்சுட்டு அப்படியே மன்னிப்பு கேட்டுட்டு இருக்கீங்க. அப்போது உள்ளேருந்து அப்படியே 3 பேர் வர்றாங்க. ஸோ அப்படியே அந்த பொண்ணை பார்க்குறான் வயன், அப்படியே அது ட்ரௌசரோடு சுற்றிட்டு நிற்குது. அப்படியே ஜேக்கியோட காது பக்கத்தில் போயிட்டு, மாமா என்ன இது, என்ன போட்டிருக்கு இந்த பொண்ணு, போய் அவளை துணி மாற்றிட்டு வர சொல்லுங்க. அப்போ அவனும், வயனே இங்கெல்லாம் இப்படி தாண்டி போடுவாங்க, அது அப்படி தான், டவுனில் சிட்டியில் எல்லாம் இப்படி தாண்டி, நீ எதுவும் கண்டுக்காத அப்படின்னு சொல்லிட்டு அவனும் அப்படி சொல்லிகிட்டு இருக்கான். ஸோ அந்த பொண்ணையே அப்படியே வயன் ஒரு மாதிரி பார்த்துட்டு இருக்கா. ஸோ அப்படியே எல்லோரும் வயலுக்கு கிளம்புறதுக்காண்டி கிளம்பிட்டு இருக்காங்க. ஸோ வயன் அப்படியே முன்னாடி போயிட்டுருக்கா, அவளுக்கு பின்னாடி ஜேக்கி அப்படி பாதுகாப்பாக வந்துட்டுருக்கான். ஸோ பின்னாடி இந்த பொண்ணு, அப்புறம் தாயாங், அப்புறம் ஜிம்மின்னு சொல்லிட்டு 3 பேர் அப்படியே பேசி சிரிச்சிட்டு வந்துட்டுருக்காங்க. ஸோ போயிட்டுருக்க வழியில் ஜேகேவும் அவனோட ஸ்டடீஸ்க்கு ரிலேட்டடானது, அவனுக்கு ப்ராஜெக்ட்ஸ்க்கு ஏதாச்சும் இருந்துச்சுன்னா ஸோ அதையும் அப்படியே கலெக்ட் பண்ணிவிட்டு அப்படியே போயிட்டுருக்காங்க 4 பேரும் டிஸ்கஸ் பண்ணிட்டு. அப்போ ஜேகேக்கு ஒன் சைடில் அந்த பொண்ணும் அப்படியே வந்துட்டுருக்கு. அப்போ வயன் பார்க்குறா, இந்த பொண்ணு என்ன இப்படி அரையும் குறையுமா ட்ரெஸ்ஸை போட்டுட்டு இவர் பக்கத்தில் மாமா பக்கத்தில் உரசிட்டு வர்றா அப்படின்னு சொல்லி அவளும் பார்த்துட்ருக்கா. ஸோ எல்லோரும் சிரிச்சிட்டு அப்படியே ஹைஃபை பண்ணிவிட்டு அப்படி கலாச்சிட்டு வந்துட்டுருக்காங்க அவங்களுக்குள்ளேயே. அப்போது வயனுக்கு ஒரு மாதிரி தனியாக போகிற மாதிரி இருக்குது. இந்த மாதிரி நமக்கும் இல்லையே, ஜிகிரி தோஸ்து போல் எல்லோரும் அதான் இப்பெல்லாம் பண்ணிட்டு வந்துட்டுருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அவளும் ஒரு மாதிரி ஏக்கமாக பார்த்துட்டு அப்படியே அவளோட தாவணியோட லாஸ்ட் எட்ஜ் இருக்கும்ல அதை எடுத்து அப்படியே சுற்றிட்டு அப்படியே போயிட்டுருக்கா. அப்போ ஜேகே பார்க்குறான், என்ன பட்டிக்காடு ஒரு மார்க்கமாக நடந்து போகிறாளே ஆட்டுக்கிட்டு அப்படின்னு சொல்லி அவன் நடக்கிறதே அப்படியே பார்த்துட்டு வர்றான். ஸோ அட்லாஸ்ட் அந்த ஃபீல்டுக்கும் அப்படியே ரீச் ஆயாச்சு. அப்படியே எல்லோரும் வயலை பார்த்துட்டு அதுக்கு என்னென்னலாம் போட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு சாம்பிள்ஸ் எல்லாம் கலெக்ட் பண்ணி எடுத்துகிட்டு அண்ட் ஒவ்வொன்றா வயனும் எக்ஸ்பிளைன் பண்ணிகிட்ருக்கா. இது இந்த மாதிரி தான், இப்படி தான் பண்ணுவோம், இப்படி தான் போடுவோம், இந்த டயத்தில் இது போடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு தரவாக எல்லாமே அப்படி எக்ஸ்பிளைன் பண்ணிகிட்ருக்கா. ஸோ அந்த பொண்ணும் வயனுக்கு ரொம்ப தமிழ் பேசுகிறனால அவளுக்கு கொஞ்சம் இங்கிலீஷில் ட்ரான்ஸ்லேட் பண்ணி ஜேகேவும் அப்படி சொல்லிகிட்டு இருக்கான். ஸோ அவன் சொல்லிகிட்டு இருக்கும் போதே வயன் அப்படி ஜேகேவே ஒரு மாதிரி பார்க்குறா. ஏன் அவங்க 2 பேரும் அப்படி சொல்ல மாட்டாங்களா, இவர் தான் அப்படி சொல்லணுமா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்ருக்கா. அவளுக்கு லைட்டாக பொசசிவ் ஆகுது. அப்போ ஜேகே பார்க்குறான், பட்டிக்காடு எனக்கு பொசசிவ் தானடி ஆகுது, நல்லா தெரியுது. அப்படியே தாவணியோட எட்ஜை பிடிச்சிட்டு கையில் சுற்றிட்டு அப்படியே அப்பப்போ அது பல்லையும் கடிச்சிட்டு நல்லாவே தெரியுதுடி, நல்லா பொசசிவ் ஆகி என்ன அப்படின்னு சொல்லிட்டு அவனும் பார்த்துட்டு அப்படியே உள்ளுக்குள்ளேயே சிரிச்சிட்டு அந்த பொண்ணுக்கிட்ட நல்லா நெருக்கமா அப்படியே ஒட்டி ஒட்டி நின்று பேசிகிட்டு இருக்கான். போதும் அவ்வளோதான், இங்கே நான் இன்னொரு இடத்துக்கு கூட்டிகிட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே 2 பேர்த்தையும் பிரித்து விடுறதுக்காக அவளும் அப்படி கூட்டிகிட்டு போயிட்டுருக்கா. வயன், மாமா பக்கத்தில் அந்த பொண்ணு இருந்தால் உனக்கு எதுக்கு, அவர் பக்கத்தில் தானே நிற்குது, உனக்கு எதுக்கு ஒரு மாதிரி ஆகுது, இதெல்லாம் தப்பு தப்பு அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் அப்படி முன்னாடி நடந்து போயிட்டுருக்கா. அப்போ சடனாக நின்றுட்டு நீங்கள் எல்லோரும் முன்னாடி போங்க, நான் பின்னாடி வரேன் அப்படின்னு சொல்லவும் அப்படி ஜிம்மினும், வாயினே நீ பின்னாடி வந்தேன்னா நாங்கள் எங்கிட்டு போய் முட்டிக்கிட்டு சாகுறதுக்கா, நீ தானே வழி காட்டணும், முன்னாடி போ. அப்போது தாயாவும் சிரிச்சிட்டு, இந்த பொண்ணு என்னடா நீ தான் முன்னாடி போகணும் போ அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறான். உங்களுக்கு செம்மையாக டென்ஷன் ஆகுது. ஏன் முன்னாடி பாதெல்லாம் இருக்குது, இவங்களுக்குலாம் கண்ணுக்கு தெரியலையா என்ன, அப்படியே முட்டிக்கிட்டு போய் அந்த பாலங்கிணத்துல விழுந்துருவாங்களா அப்படின்னு சொல்லிட்டு இன்னும் செம்ம டென்ஷனா அப்படியே முன்னாடி நடந்து போயிட்டுருக்கா. ஸோ அவள் திரும்பி அப்பப்போ பார்க்குறா. அவள் பார்க்குற டைமெல்லாம் அப்படியே அந்த பொண்ணு கூட பேசுகிற மாதிரி ஜேகே அப்படியே பண்ணிகிட்ருக்கான். இவர் என்னது இவர், படிப்புனா பொண்ணுங்க கூட மட்டும்தான் பேசணுமா என்ன, அதான் பக்கத்துலேயே 2 பேர் வராங்கல்ல அவங்க கூட பேசினா என்ன, இவர் என்ன இந்த பொண்ணுக்கிட்ட மட்டும்
அப்படியே பேசிகிட்டே வராரு. ம் வேணாம், நீ பார்க்காத அப்படின்னு சொல்லிட்டு வாயினும் அப்படியே முன்னாடி நடந்து போயிட்டுருக்கான். அப்போ ஜேகேக்கு செம்ம ஒரு மாதிரி ஹாப்பியாக ஆகுது. பரவாயில்ல, பொசசிவ்லாம் ஆகிறா, இதில் கரெக்ட் பண்ணுறது கஷ்டம்னு நினச்சோம், இப்போ வலிக்கே நம்ம மேலே பொசசிவ் வந்துடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு அப்போ அப்படியே அவளும் கூட்டிகிட்டு போய் ஒரு குட்டி ஃபீல்டில் விடுறா. அதில் அவங்க எல்லாமே அப்படியே பேசிட்டு அவங்களுக்கு என்னென்ன தேவையோ என்னென்ன பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டு அவங்களும் அங்கே எக்ஸ்பிரிமெண்டெல்லாம் பண்ணிவிட்டு அப்படியே நிற்கிறாங்க. அப்போ ஜேகே திரும்பி பார்க்குறான். பட்டிக்காடு கேடி போயிட்ட? கோவம் வந்து எது உங்கள் அப்பாங்காரங்கிட்ட நீயே போய் பார்த்துக்கன்னு சொல்ல போயிட்டியா என்ன அப்படின்னு சொல்லி பார்த்துட்ருக்கான். ஸோ நீங்கள் அந்த சைடு ஒரு ஓரமாக அப்படியே நின்றுட்டு ஒரு மாதிரி சோகமாக இருக்கீங்க. அப்புறம் பார்க்குறான், கால் அப்படியே கொஞ்சம் தள்ளி தள்ளி நடந்துட்டு கால் வலிக்குது போல் உங்களுக்கு. அப்படியே இந்த வரப்புலேயே உட்காந்துடுறீங்க. ஸோ அவங்களும் பின்னாடி இருந்து உங்களை பார்த்துட்ருக்கான். உங்கள் ஹேர்லாம் செம்ம லென்த்தாக ரொம்ப ஒரு மாதிரி வால்யூமைஸ்டாக இருக்குது. அவனுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு உங்களை, ஏன்னே தெரியல. அப்போது அவனும் அப்படியே எல்லாத்தையும் விட்டுட்டு உங்கள் பக்கத்தில் வந்து உட்கார்றான். நீங்கள் மாமா எதுக்கு இங்கே வந்தீங்க? நான் தான் கூட்டிகிட்டு போய் காட்டினேன்ல, எதுவும் புரியலையா என்ன? நான் மரிக்காவும் போய் காட்டுட்டா மாமா? நாடி பொருளையடி மரிக்கா சொல்லு பார்க்கலாம். இல்லை, நீங்கள் அங்கே தானே இருக்கணும் பேசிட்டு, அதான் நான் காட்டினது எதுவும் பத்தலையா? இன்னும் எங்கேயாச்சும் கூட்டிகிட்டு போகணுமா மாமா? பொண்டாட்டி அப்படி ஒன்று கூப்பிடணும் போல இருக்கடி, ஆனால் சிறப்பை கழட்டி அடிப்ப வேணாம். அதுவா போகணும் இதோ போகலாம். சும்மா கால் வலிக்குதுன்னு உட்காந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு வயனோட காலை பிடிச்சி அவன் அப்படியே அமுக்கிட்டுருக்கான். மாமா என்ன பண்ணுறீங்க? மாமா விடுங்க. கால் வலிக்குதுல்லடி உனக்கு? ஆமாவா இல்லையா? ஆமாம், ரொம்ப ரொம்ப தூரமாக இருந்துச்சா? பக்கம் தானடி, இது என்ன தூரம்? அது இல்லை, நீங்கள் வர்றதுக்கு முன்னாடிலேருந்து காலையில் ரொம்ப தூரம் நடக்க வேண்டியது இருந்துச்சு, அதான் காலெல்லாம் ஒரு மாதிரி வலிக்குது. ஒன்றும் பிரச்சனை இல்லை, சுடு தண்ணியில் வச்சு கால் வச்சு எடுத்தால் போயிடும். சரி, அதை வீட்டுக்கு போய் பண்ணிக்கலாம். இப்போ கால் அமுத்தி விடுறேன்னா? வேணாம் மாமா, நீங்கள் ஏன் காலெல்லாம் பிடிச்சிட்டு? அதெல்லாம் வேணாம், அதெல்லாம் நீங்கள் பிடிக்கக்கூடாது. ஆம்பளைங்க வந்து பொம்பளைங்க காலெல்லாம் பிடிக்கக்கூடாது மாமா, நீங்கள் விடுங்க. நான் யார் உனக்கு? நான் யார்? நீங்கள் வந்து வெளியூர்லேருந்து இங்கே படிக்கிறதுக்கு தேவையானதை எடுக்க வந்திருக்கீங்க. சரி, வந்திருக்கேன். உனக்கு நான் யார்ரி? உனக்கு நான் யார்? எனக்கு வந்து நீங்கள் என்ன சொல்கிறது, நீங்கள் எனக்கு மாமா. ஓ, அப்போது மாமா தாண்டி வேறு எதுவும் இல்லையாடி? சரிடி, உங்ககிட்ட ஒன்று கேட்கட்டா? கேளுங்க மாமா. அதான் பள்ளிக்கூடம் படிச்சிருப்பல்லடி? ஆமாம், சின்ன வயசில் படித்தேன். அங்கே ஒரு பையனை பார்த்து அப்படியே அதான்டி காதல் அதெல்லாம் பண்ணியிருக்கியா? ஐயோயோ இல்லை மாமா, ஆனால் ஒரு பையன் இருப்பான், அவனை பார்ப்பேன். ஆனால் அவன் சரியான இம்சை மாமா, எப்போ பாரு பின்னாடியே வருவான், பேனாதா அதுதா இதுதான்னு. அவ்வளோதான் மாமா, மற்ற எதுவும் அந்த மாதிரிலாம் இல்லை, அப்பா கொன்னே போட்டுருவார் அப்படின்னு சொல்லிட்டு அவளும் பேசிகிட்டு இருக்கா. அப்போ ஜேகே, சரி இப்போ எதுக்கு ஒரு மாதிரி குரல்லாம்? எதுக்கு ஒரு மாதிரி இருக்குது? அதெல்லாம் ஒன்றும் இல்லை மாமா, நீங்கள் போய் பேசுங்க, எதுக்கு என் கூட? இதோ பாருங்க, அவங்க 3 பேர் பேசிகிட்டு இருக்காங்க. சரி, உனக்கு அந்த பொண்ணு கூட பேசுகிறது பிடிக்கலையான்னு? என்ன வரை கரெக்டாக கேட்குறாரு. அப்படிலாம் இல்லை மாமா, யார் சொன்னது? கேட்டால் சொல்றி, பிடிச்சிருக்கா பிடிக்கலையா? இல்லை மாமா, இதில் நான் சொல்கிறதுக்கு என்ன இருக்குது? இப்போ கூப்பிடுற மாமாலாம் ஒரு கிக்கே இல்லடி, அப்படியே கூப்பிட்ட பாரு. மாமா அப்படி கூப்பிட்டல்ல, அதில் தாண்டி ஒரு கிக்கே இருக்குது, அப்படி கூப்பிட என்ன? மாமா இதாண்டி, இதுதான் வேணும் அப்படின்னு நீ கூப்பிடும்போது அப்படி நரம்பெல்லாம் முறுக்கி ஒரு மாதிரி நச்சுன்னு வந்து உச்சம் தலையில் ஏறுது பாரு, அந்த ஃபீல் தாண்டி. அந்த ஃபீலு எவ கூட எனக்கு வரல. என்னது மாமா? கேட்குறதுக்கும் பதில் சொல்லுவேன். அந்த பொண்ணு கூட பேசுகிறத பார்க்கும்போது உனக்கு பிடிக்கல என்ன? மாமா அதை நான் எப்படி சொல்ல முடியும்? மாமான்னு கூப்பிடுறதை யாராச்சும் பார்த்தாலே தப்பு. அப்புறம் நீங்கள் வேறு வெளியூர்லேருந்து வந்திருக்கீங்க, நான் எப்படி எனக்கு பிடிச்சிருக்கா பிடிக்கலன்னு சொல்ல முடியும்? நான் உன்கிட்ட தானடி கேட்குறேன், பதில் சொல்லு. பிடிச்சிருக்கா பிடிக்கலையா? நீ அப்படியே திரும்பி திரும்பி பார்த்துட்டு அந்த பொண்ணு கூட நான் பேசும்போது கோவமாயிட்டு அப்படியே ஒரு மாதிரி டென்ஷனாக போகிறத பார்த்தேன்டி.
பார்க்கலன்னு நினச்சாடி நீனு? நான் பார்த்துட்டு தான் இருந்தேன். உண்மையை சொல்லு. நான் அந்த பொண்ணு கூட பேசுகிறது உனக்கு பிடிக்கல அப்படி தானடி? ஆ மாமா, அப்படிலாம் இல்லை. அப்போ மாமான்னு கூப்பிடாதடி, பாவான்னு கூப்பிடு. நீ மாமான்னு கூப்பிட்டா ஒரு கிக்கோடு கூப்பிடுவேன். அப்போ தான் நீ என் கூட நல்லா சகஜமாக சிரித்து பேசுகிற மாதிரி அப்படி தோணும். இந்த மாமா ஒரு மாதிரி ஃபீல் இல்லடி, ஃபீல் இல்லை. நீ பாவான்னு கூப்பிடுப்போ. பாவா, அதெல்லாம் ஒன்றும் இல்லை பாவா. நான் 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 சும்மா தான் கால் வலிச்சதுன்னு. ஓகே நகேன், போய் சொல்லாதடி, போய் சொல்லாதண்ண அப்புடின்னு சொல்லிட்டு வயனோட இடுப்பை பிடிச்சி அப்படியே பக்கத்தில் இழுக்கிறான். ஸோ அவளும் ஒரு மாதிரி ஆகுறா. மாமா என்னது? இங்கெல்லாம் கை வச்சிட்டு அவனுக்கு கேட்ப சொல்கிறியாடி? சினுங்காத, கேட்குறதுக்கு மட்டும் பதில் சொல்லு. அப்போ அந்த சைடு தாயாங்க ஜிம்மினும் மச்சான் வேலையை காட்ட ஆரம்பிச்சிட்டான் பார்த்தியா? அந்த இதுமே பிடிச்சிட்டான் ஊர் தலைவரோட பொண்ணை அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பாட்டில் அந்த சைடு திரும்பி எப்படி வேலை பார்த்துட்டு இருக்காங்க. மாமா, யாராச்சும் வந்தா தப்பாக நினைப்பாங்க, இடுப்பில் இருந்து கையெடுங்க. நான் கேட்குறதுக்கு பதில் மட்டும் சொல்கிறீ. எனக்கு தெரியும் என் மேலே உனக்கு எதுவும் அதுவாடி. இல்லை அப்படிலாம் எதுவும் இல்லையே. நீங்கள் ஏன் அப்படி கேட்குறீங்க? அதெல்லாம் எதுவும் இல்லை மாமா. பாவான்னு கூப்பிடுறீ. இந்த மாதிரி டயத்தில் மாமான்னு கூப்பிடுறது ஒரு கிக் இல்லை, எனக்கு பிடிக்கல. மாமான்னு கூப்பிட்டாலே அதுக்கு ஒரு இது இருக்கும் தனியாக. நீ பாவான்னு கூப்பிடு இந்த மாதிரி டயத்தில் மட்டும், புரியுதா? இந்த மாதிரி டைம்னா நீ பொசசிவ் ஆகிட்டு என் மேலே கோச்சிட்டு அப்படியே மூஞ்சி தூக்கி வச்சுட்டு உம்முன்னு உட்காந்துட்ருக்கலடி, அந்த டைமில் அந்த டைமில் பாவான்னு கூப்பிடு. எப்போ என்னை மயக்கணும்னு ஆசைப்படுறியோ அந்த டயத்தில் மாமான்னு கூப்பிடுறீ அப்படின்னு சொல்லிட்டு அவனே வாய் விட்டு சொல்கிறான். நான் நான் மயக்கிறேனா? அப்போல்லாம் இல்லை பாவா. அப்படிலாம் இல்லைன்னு எதே கடி டங்க் அப்படியே ரோல் ஆகுது. சரி, டைரெக்டாக சொல்கிறேன், என்னை உனக்கு பிடிச்சிருக்கா? இல்லை பாவா, என்ன பேசுகிறீங்க? அப்பாவுக்கு தெரிஞ்சா? பிடிச்சிருக்கா பிடிக்கலையாடி ஒரு நாளோ 2 நாளோ அதெல்லாம் இங்கே தேவை கிடையாது. எனக்கு உன்னை பார்த்ததும் பிடிச்சிருந்துச்சு. உனக்கு எப்படி பிடிச்சிருக்கா சொல்லி போய் தாலி கட்டி தூக்கிட்டு போய் முடிச்சு விட்டுறேன். மாமா, என்ன பேசுகிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவளும் அப்படி எழுந்து அப்படியே நடக்க பார்க்குறான். ஸோ ஜங்குக்கு அவளோட கையை பிடிச்சி அப்படியே லேப்பில் படிக்கிற மாதிரி வச்சுட்டு, இங்கே பாரு, எழுந்து போகாத, எனக்கு ஒரு முடிவு சொல்லிட்டு போ அப்படின்னு சொல்லிட்டு அவளை அழகாக பிடிச்சி வச்சுக்கிறான். அப்போ அவளும், மாமா என்னது இது? நான் எப்போ உங்களை பிடிச்சிருக்குன்னு சொன்னேன்? அப்பெல்லாம் நடிக்காதண்ண. அப்போது பிடிக்கலாடி? எனக்கு இது என்னன்னே தெரியல. ஆமாம் மாமா, பிடிக்கல, எனக்கு சுத்தமாக பிடிக்கல உங்களை அப்படின்னு சொல்லிட்டு அவள் பாட்டில் அப்படியே ஒரு மாதிரி சேடாக எழுந்து போகிறா. நீ கரெக்டாக தான் அவன் பேசியிருக்க. அவர் கிளம்பிடுவார். நீ தான் மனசில் தேவையில்லாத ஆசை. வெள்ளைக்கார பாஷை வேறு பேசுகிறாங்கல்ல, அதுதான் உனக்கு ஒரு மாதிரி மனசில் ஆசை வர வச்சிருச்சுன்னு நினைக்கிறேன். 2 நாளோ 3 நாளோ இல்லை எத்தனை வாரமோ அவங்க கிளம்பிடுவாங்க. இதெல்லாம் தப்பு அப்படின்னு சொல்லிட்டு ஓடி போய் அப்படியே அந்த சைடு நின்றுட்டுருக்கீங்க. ஸோ ஜெகிக்கு செம்மையாக டென்ஷன் ஆகுது. சொல்கிறாளா பாரு, கேட்டுட்ருக்கேன்ல, வயிறுக்கு நான் கேட்டுட்ருக்கேன். அப்போது சொல்கிறேன்னா சொல்லிட்டு போக வேண்டியதானே. ஒப்பங்காரனுக்கு பயப்படுறாளா எவனுக்கு பயப்படுறாள்னு தெரியலடி. பிடிச்சிருக்குன்னு நானே வாய் விட்டு சொல்கிறேன். இதுவரை ஒருத்திட்ட கூட நான் அப்படி சொன்னதில்லை. உனக்கு பிடிச்சிருக்குன்னு சொல்கிறேன்லடி, அப்போ நீ எனக்கு மதிச்சு பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லணும்டி. பிடிச்சிருந்தும் பிடிக்கலன்னு சொல்லிட்டு போகிறல்ல, கிளம்புடி அப்படின்னு சொல்லிட்டு அவனும் அப்படி நின்றுட்டுருக்கான். ஸோ அந்த சார் ஜேகே வேணும்னே வந்துட்டு அந்த பொண்ணு மேலே அப்படியே தோளில் கை போட்டுலாம் அப்படி பேசிகிட்டு இருக்கான். பாருடி, இப்படி தான் அவங்க உனக்கு தான் தன்னோட கணவர் யார் கையிலையாச்சும் கை கோர்த்தா இல்லை தோல் மேலே கை போட்டா அப்படிலாம் பிடிக்காதுல்ல. ஆனால் இவங்க பட்டணத்துக்காரவங்க, இவங்களுக்கு அதெல்லாம் சகஜம். வேணா வயன், நீ தான் உன் மனசில் தேவையில்லாத ஆசையெல்லாம் வளர்த்துட்ருக்க அப்படின்னு சொல்லிட்டு அவளோட மனசில் இது பண்ணிகிட்ருக்கா. ஸோ ஜெக்கே வேணும்னே அவன் மேலே கையெல்லாம் போட்டுட்டு அப்படி இப்படின்னு 3 பேர் அப்படியே டீஸ் பண்ணி விளாண்டுட்ருக்காங்க. அப்போ இவளும் பார்க்குறா. வயன், உனக்கு ஏன் கோவம் வருது? வேணாண்டி. எல்லாம் முடிஞ்சதா, நம்ம போகலாமா? அப்போ எல்லோரும் அப்படி வந்துட்டுருக்காங்க. வந்த வழி தான் தெரியும்ல,
நீங்கள் முன்னாடி போங்க, நான் அப்படியே பின்னாடி வந்துட்டுருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் முன்னாடி போக சொல்லிட்டு ஸோ அவளும் அப்படியே பின்னாடி வந்துட்டுருக்கா. ஜேகேவே ஒரு மாதிரி ஏக்கமாக பார்த்துட்டு ஸோ ஜேகேக்கும் ஜேகே ரொம்ப தாண்டா போகிற, இது கிராமத்து பொண்ணு, சிட்டி பொண்ணு இல்லை, அதனால அவளோட மனசில் உள்ள அந்த ஃபீலிங்ஸ்லாம் சொல்கிறதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும்டா. அவள் பாவமாக இருக்காடா, நீ போட்டு இன்னும் ஒரு மாதிரி ஆக்காத ஜெகே அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்குள்ளே அவனு சொல்லிட்டு வந்துட்டுருக்கான். ஸோ அப்படியே ரீச் ஆகுறாங்க வீடும். அப்போ 3 பேர் உள்ளே போனதும் ஜேகே அப்படியே வெளியில் நிற்கிறான். பாவா நீங்கள் எதுக்கு வெளியில் நிற்கிறீங்க? ஓ அப்போ இன்னும் பாவா தான் என்னாடி? மாமா வராது. அப்படி இல்லை மாமா. வேணாடி, இப்போ மாமா வேணாம். எதுக்கு எதுக்கு மாமா கோவப்படுற? வேணாம், நான் சமைச்சு எடுத்துகிட்டு வரேன். காரம் இல்லாமல். யார் காரம் இல்லாமல் கேட்டா? காரத்தோடைய கொண்டு வா. பரவாயில்ல, தின்னுட்டு சாகிறேன். என்ன பேசுகிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் ஒரு மாதிரி டென்ஷன் ஆகுறீங்க. என்ன காரத்தில் சாகுறேன்னு சொன்னேன், மொத்தமாக டெட் பாடியெல்லாம் ஆகிட மாட்டேன். என்ன சும்மாடி கிளம்பு. நீங்கள் உள்ளே போங்க. எதுவும் வேணுமா என்ன? என்னடி வேணும்? லவ் தான் வேணும், தர்றியா? மாமா என்ன மாமா? இங்கே பாரு, இவங்க அப்பா இன்னைக்கு ஆத்தாளிகை, அவளுக்கும் பயப்பட வேண்டிய தேவைலாம் இல்லை. பிடிச்சிருக்குன்னா பிடிச்சிருக்குன்னு சொல்லு, எல்லாத்தோட சம்மதத்தோடையும் நான் கல்யாணம் பண்ணுறேன். இந்த பட்டணத்துக்காரவன் விட்டுட்டு போயிடுவான் முடிச்சு விட்டு, அப்படிலாம் என்னை பற்றி நினைக்காதடி. எனக்கு பிடிச்சிருக்கேன். உங்கள் அப்பனோட சொத்து சுகம் எதுவும் வேணாம், நீ மட்டும் எனக்கு போதும் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே பக்கத்தில் வர்றான். அப்போ ஒயனோட அப்பா அந்த சைட்லேருந்து வந்துட்டுருக்காரு. உங்கள் அப்பங்கார இந்த டயத்தில் தான் கரெக்டாக வருவானடி. மாமா தள்ளி போ, அப்பா பார்த்துட்டு போகிறாங்க. ஓ அப்போ பயப்படுறேன்னா உன் மனசுலையும் அப்படி நான் இருக்கேன் தானடி? இருக்கேன்ல, அதானடி பயப்படுற அப்பா தப்பா நினச்சிருவாரோன்னு. மாமா சும்மா இரு மாமா அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் அப்படி பார்க்குறீங்க. ஜேகே சார் உங்களுக்கு வேறு எதுவும் வேணுமா? ஐயோயோ அப்படின்னு நொடிச்சு கொட்டிடுவா. நொடிச்சு வேணாமா வேணாம், உங்கள் அப்பா எங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்பா பார்த்துட்டோம். அப்படியே 2 பேரும் செம்மையாக நடிச்சிட்டு இருக்காங்க. அப்பாவா? அப்பா வீட்டில் இருப்பாங்க, நான் போய் அப்பாவை கூட்டிகிட்டு வரட்டா அப்படின்னு சொல்லிட்டு இதோ நான் அப்பாவை கூட்டிகிட்டு வந்துடுறேன் ஜேகே சார் அப்படின்னு சொல்லிட்டு திரும்புறீங்க. பார்த்தா உங்கள் அப்பா வந்து நிற்கிறாங்க. நல்லா நடிச்சிட்டு இருக்கீங்க. வந்துட்டேம்மா, என்ன வேணுமா தம்பிக்கு? இல்லை சார், நல்லா இருந்துச்சு, எல்லாமே எடுத்துக்கிட்டோம். நல்லா இருக்குது சார், இந்த வில்லேஜோட அந்த ஃபீல்டு எல்லாம் நேச்சரோட கனெக்ட் ஆன மாதிரி. தம்பி இது கிராமப்பா, அப்படி தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சும்மா ஏதோ பேசணுங்கிறதுக்காக அவன் பாட்டில் பேசிகிட்டு இருக்கான். ஸோ வாயினும் அப்படியே அவங்க அப்பாவோட பின்னாடி நின்றுட்டு அப்படியே ஜேகேயை பார்த்து சிரிச்சிட்டு இருக்கா. ஸோ 2 பேர்த்துக்குமே சிரிப்பு வருது, நம்ம ஆக்ட் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போது மற்ற 3 பேர்த்துக்கும் வேறு ஆள் சமைச்சு கொண்டு வந்து கொடுக்குறாங்க. ஸோ ஜேகேக்கு மட்டும் காரமே இல்லாமல் அவள் பார்த்து பார்த்து அப்படியே சமைச்சிட்டு வர்றா. ஸோ 3 பேரும் அப்படியே சாப்பிட்டு முடிச்சிட்டாங்க. இவள் லேட்டாக தான் சமைச்சிருப்பா அங்கே போயிட்டு வந்தனால. ஸோ இவளும் அப்படியே சமைச்சிட்டு அப்படியே எல்லாத்தையும் எடுத்துகிட்டு வர்றா. ஸோ ஜேகே அவனோட ரூமில் உட்காந்துட்டு அப்படியே ஃபோன் ஸ்க்ரோல் பண்ணிகிட்டு இருக்கான். மாமா ஏதோ சவுண்டு வருது. மாமா யாரா அது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறீங்க. ஸோ வெளியே எல்லோரும் இருக்குனால வயன் அப்படியே பையன் மாமா மாமான்னு கூப்பிட்டுட்டு இருக்கா. பட்டிக்காடு உள்ள ஆடி அப்படின்னு சொன்னதும் நீங்களும் அப்படியே ரூம்குள்ளே போகிறீங்க. கதவை சாத்திட்டு வா. புருஷன் பொண்ணாடியா கதவை சாத்துறதுக்கு? அங்கே தானடி போகிறோம், சாத்திட்டு வா. ஆக்க போகிறோமா? நான் உங்களை விரும்புகிறேன்னு சொல்லவே இல்லையே. சாத்திட்டு வாடி, பாம்பு எம்போ எதுவும் வந்துட போகுது. அப்படியே பாம்பு வந்துச்சு தெரியுமா, காட்டுட்டா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுட்ருக்கான். வேணாம் மாமா வேணாம், நான் சாத்திட்றேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் அப்படி கதவெல்லாம் சாத்திட்டு வந்துட்டு ஒரு பிளேட்டில் அப்படியே சாப்பாடெல்லாம் போடுறீங்க. சாப்பிடுங்க மாமா, கை கழுவிட்டு வர்றீங்களா? நான் இதுக்கடி கை கழுவணும், நான் இதுக்கு கை கழுவணும், ஊட்டி விடு. ஊட்டி விடவா? மாமா நீங்கள் என்ன குழந்தையா நான் ஊட்டி விடுறதுக்கு? ஊட்டி விடுறீ ப்ளீஸ், ஊட்டி விடு. மாமா என்ன அடம் பிடிக்கிற? ஊட்டி விடியா மாட்டியாடி? சரி போ, சாப்பாடே வேணாம், நானே பசிக்குதுன்னு உட்காந்துட்ருக்கேன். வேணாண்டி நீ எடுத்துகிட்டு போ, நீ சாப்பிட்டுக்கோண்ணே. சரி மாமா ஊட்டி விடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் அவனுக்கு அப்படியே அழகாக ஊட்டி விட்டுட்ருக்கீங்க. நீ தானே சமைச்ச? ஆமாம் நான் தான் சமைச்சேன். தெரியுதுடி, நல்லா இருக்கேண்ணே. அந்த வில்லேஜ் கேர்ள் அப்படி செய்கிற அந்த மசாலா எல்லாம் செம்மையாக இருக்குடி. மாமா காரம்லாம் எதுவும் இல்லைல்ல? இல்லைடி, உன் கையில் வாங்கி சாப்பிட்றனால அப்படி இனிப்பாக தான் இருக்குது. இனிப்பாக இருக்கா? நான் சக்கரைலாம் எதுவும் போடலை மாமா. பட்டிக்காடு
லவ் யூடி. லவ் யூவா? லவ் யூனா நல்லா இருக்கீங்களான்னு தானே அர்த்தம். நான் நல்லா இருக்கேன் மாமா, லவ் யூ. நீ எப்படி இருக்க அப்படின்னு சொல்லி அவளை அப்படி கேட்டுட்டு இருக்கா. ஏய் ஒன்று சொல்லிட்டாடி. சொல்லு மாமா, என்ன சொல்லணும்? எனக்கு உன்னை பிடிச்சிருக்கு, எனக்கு ஒன்றை மட்டும் பிடிச்சிருக்கு, எனக்கு ஒன்று மட்டும் தாண்டி பிடிச்சிருக்கு. லவ் யூ. லவ் யூக்கு அர்த்தம் நல்லா இருக்கீங்களான்னு இல்லை, நான் உன்னை காதலிக்கிறேன்னு அர்த்தம். என்ன மாமா? தயவு செஞ்சு தப்பாக எடுத்துக்காதடி. அப்புறம் மாமாவுக்கு மரியாதை அப்படிலாம் இல்லை. எனக்கு உன் வாயிலேருந்து என்ன மாமான்னு கூப்பிடணுன்னு ஆசையாக இருந்துச்சு. மாமானா மாமா தாண்டி. உங்கள் ஊர் சைடு எப்படி கூப்பிடுவீங்க? மாமானா கல்யாணம் பண்ணாங்கள மாமா, அத்தான், அப்புறம் பாவா அப்போல்லாம் கூப்பிடுவீங்கள, அதாண்டி. எனக்கு நீ என்ன மாமான்னு கூப்பிடணும் போல இருந்துச்சுடி. எனக்கு தெரியல, பேசாமல் இப்போ தூக்கிட்டு போய் கல்யாணம் பண்ணி அப்படி டெய்லி மாமா மாமான்னு காலைல அப்படி காஃபி டீ எல்லாத்தையும் கொண்டு வந்து எழுப்புவல்ல மாமா. அப்போ நான் சொல்லிட்டேன் மாமானா என்ன அர்த்தம்னு. அப்படியும் நீ எப்படி சொல்கிற அப்படின்னா எனக்கு உனக்கு பிடிச்சிருக்கு தானடி. கெஞ்ச வைக்காதடி, கெஞ்ச வைக்காத. அவகிட்டையும் நான் போய் இப்படி கெஞ்சினது இல்லடி, உங்ககிட்ட மட்டும்தாண்டி நான் இப்படி கெஞ்சிகிட்டு இருக்கேன். ஸோ நீங்களும் அப்படி சிரிக்கிறீங்க. நீங்கள் பட்டணத்துக்காரவர், அதனால தான் மாமா. என்ன சிட்டியில் உள்ளவன்னா முடிச்ச விட்டு வர பொண்ணை பார்த்துட்டு போயிடுவானா? காலைல கூட அந்த பொண்ணு மேலே கை போட்டது நீயா வந்து லவ் யூன்னு சொல்லுவேன் தாண்டி. ஆனால் எனக்கு என்னவோ தெரியல, ஒரு செகண்ட் கூட உன்னை விட்டுட்டு இருக்கவும் முடியல, நீ என்ன பதில் சொல்வேன்னு வெயிட் பண்ணவும் முடியல. எதாக இருந்தாலும் சொல்கிறீ. பிடிச்சிருக்கா பிடிக்கலையா? மாமா எனக்கு பிடிச்சிருக்கு. நாடி சரியா கேட்கலடி, மாறிக்கா சொல்லுடி. சொல்கிறியா? மாமா பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் சொல்கிறீங்க. அப்போ ஜேகே உங்கள் கையில் இருந்த அந்த சாப்பாடு பிளேட்டெல்லாம் அப்படியே வாங்கி கீழே வச்சுட்டு அவன் பெட்டில் தானே இருந்திருப்பான், அப்படியே உங்களை பிடிச்சி அப்படியே அவனோட லேப்பில் உட்கார வைக்கிறான். மாமா என்னது? தெரியலையாடி, நீ என் குழந்த, நான் உன் குழந்த. அப்பப்போ உன் மடியில் வந்து படுத்துக்குவேன், என்ன உன் மடியில் உட்கார வச்சுக்குவேன், இதோ இப்படி இடுப்பை நல்லா பிடிச்சிக்கிருவேன். மாமா என்ன பண்ணுற? ஒரு மாதிரி கூசுது. அப்போ ஜேகேவும் உங்கள் ஃபேஸில் உள்ள அந்த முடியை அப்படியே அவளோட காது சைடு எடுத்து விட்டுட்டு, இந்த அழகான முகத்தை இந்த முடி வந்து பார்க்க விடாமல் டிஸ்டர்ப் பண்ணுதுடி, அதான் அது காதுக்கு பின்னாடி வச்சிட்டேன்டி. இப்போ நல்லா ரசிக்கலாம்ல. கண்ணில் மையே போகும்போதெல்லாம் கண்ணில் மையெல்லாம் இல்லையடி, அப்படியே மாமா மயக்கிறதுக்காக போட்டு வந்துடுவா கள்ளி அப்படின்னு சொல்லிட்டு இடுப்பை பிடிச்சி தடவிட்டு இருக்கான். மாமா எனக்கு ஒரு மாதிரி ஆகுது, விடு மாமா, அப்பா வந்துடுவார், நான் போகணும். எனக்கு ஒன்று முத்தம் கொடுக்கணும் போல இருக்கடி, கொடுக்கட்டா? மாமா மாமா சும்மா இரு மாமா, அவ்வளோதான், நீ சாப்பிடு அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே பிளேட் எடுத்து அவனுக்கு ஒரு வாய் ஊட்டுறீங்க. அதெல்லாம் இருக்கட்டும், எனக்கு ஒரே ஒரு முத்தம்டி, ஒரே ஒரு முத்தம். நீ கூட இல்லைன்னா என்னையாச்சும் கொடுக்க விடுறீ. மாமா நீ சாப்பிடு, நான் மூத்த தரேன், சாப்பிடு அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கு அழகாக ஊட்டி விட்டுட்ருக்கீங்க. ஸோ ஜேகேவும் அந்த கையை பிடிச்சி வாங்கிட்டு அப்படியே உங்கள் கையிலே ஒரு முத்தம் கொடுக்குறான். அழகுடி நீனு ரத்தி என்ன. அப்புறம் இங்கே மட்டும் முத்தம் பார்த்தாதடி, அப்படி கன்னத்துலேயும் அவனடி, ப்ளீஸ்டி அப்படின்னு சொல்லிட்டு அவனும் அப்படி கன்னத்தை காட்டிகிட்டு இருக்கான். ஸோ வயனும் எப்படி உட்காந்துருப்பா அப்படின்னா அவளோட ஒரு கையை அப்படியே அவனோட ஷோல்டரை பிடிச்ச மாதிரி ஒரு கையில் அப்படியே சாப்பாடு ஊட்டிகிட்டு இருப்பா. ஸோ ஜேகே வந்து அப்படியே ஒரு கையை எடுத்து போய் அவனோட ஹிப்பில் வச்சுட்டு இன்னொரு கையால் அப்படியே அவளை கொஞ்சிருது அப்படின்னு சொல்லிட்டு தான் உட்காந்துட்டு இருக்காங்க. ஸோ ஜேகேவும் அவனோட கன்னத்தை காட்டுறான். ஒன்றுடி ஒன்றுடி ப்ளீஸ்டி, கொஞ்சம் வைக்காத. மாமா அப்பாவும் இல்லை. அப்படியே பாவான்னு எனக்கு அது பிடிக்கலடி. பாவாவும் நல்லா தான் இருக்குது ஒரு மாதிரி, ஆனால் எனக்கு மாமான்னு கூப்பிடுறதுல தாண்டி ஒரு மாதிரி கிக்கேறுது. மாமா ஐயோ அது வந்து கல்யாணம் முடிச்சுட்டு நைட்லாம் இப்படி கத்திராதடி, முடிச்சு விட்டுற போகிறேன். மாமா என்ன பேசுகிற? என்ன நடக்குதான் போகுது, எல்லாத்தையும் பார்க்க தான் போகிறேன் வெளிச்சத்தில். மாமா நீ பாரு, உனக்கு அடி வாங்க போகிற, நீயும் அடி தானே வாங்க போகிற, நல்லா கொடுக்க போகிற அடி அப்படின்னு சொல்லிட்டு அவனு ஒரு மாதிரி பேசிகிட்டு இருக்கான். மாமா பட்டணத்துக்காரவங்கனாலே இப்படி தான், விட்டுட்டு போகணுன்னு நினச்சேன்னு வச்சுக்கோ, அவ்வளோதான், கொத்தி எடுத்துகிட்டு வந்து அங்கேயே கட் பண்ணி விட்டுருவேன். என்ன ரவுடி மாதிரி பேசுகிற? ஒன்னெல்லாம் விட்டுட்டு அவள்கிட்டடி போக தோணும். இப்போ உள்ள ஜென்ரேஷனில் ஒருத்தங்க கூட படுத்துட்டு இன்னொருத்தங்க கூட படுத்து எழுந்திரிச்சிட்டு எதுவுமே தெரியாத மாதிரி வர்றா. ஆனால் நீலா
ஜம்மடி நீ ஜம்மடி நீனு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். ஜம்மா அப்படின்னா தோ தோ அந்த பொட்டி கடையில் விற்குமாமா, அப்படி கலர் கலர் மிட்டாயி அப்படி தான் சொல்லுவாங்க அவங்க, ஜெம்முன்னு தான் சொல்லுவாங்க. அதுவா நான் இன்னும் கலர் கலராக இருக்கேன். பட்டிக்காடு நீ பண்ணுற ஒவ்வொன்றும் எனக்கு ஒன்று அவ்வளோ ரசிக்க வைக்குதுடி. எனக்கு ஏனோ தெரில, உன்னை ரொம்ப பிடிச்சிருக்கு. என்னை உனக்கு பிடிச்சிருக்காடி, எனக்கு கல்யாணம் பண்ணிப்பியா? மாமா அப்பா கிட்ட எல்லாருக்கிட்ட சொல்லணும்ல, அப்புறம் எப்படி? உங்கள் அப்பா சொட்ட தலைங்கிட்டலாம் நான் சொல்லிக்கிறேன்டி. மாமா அடி வாங்குவ, அப்புறம் என் அப்பா. சரி என்னதான் இருந்தாலும் நம்ம குழந்தைக்கு தாத்தா மரியாதைலாம் கொடுக்கணும்ல. நல்ல சொட்டை என்ன தாண்டி இருக்கான், ரொம்ப டெரர் பீஸ்லாம் இல்லை, நான் பார்த்துக்கிறேன்டி. மாமா நீ சாப்பிடு மாமா. சரி ஊட்டி விடு அப்படின்னு சொல்லிட்டு ஸோ ஜெக்கி அப்படி வாங்கி சாப்பிட்டுட்ருக்கான். ஸோ லாஸ்ட்டு வாய் வாங்கி சாப்பிட்டு முடிச்சிட்டான். நீ என்னை ஊட்டி விடுறல்ல, நீ ஃபஸ்ட்டு சாப்பிட்டியாடி? இல்லை மாமா, வயலுக்கு போயிட்டு வந்ததே டைம் ஆகிடுச்சுல, அதான் சரி உனக்கு ஃபஸ்ட்டு சாப்பாடு கொடுத்துட்டு அப்புறமா சாப்பிட்லாம் அப்படின்னு. நான் ஊட்டி விடவாடி? நான் ஊட்டி விடுறேன். இங்கே பாருடி, எனக்கு கொண்டு வரணும் அப்படிலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை, எவ்வளோ காரமாக இருந்தாலும் நான் சாப்பிட்டுக்குவேன். ஆனால் நீ டைமுக்கு சாப்பிட்ணுண்டி. அப்புறம் அந்த கொழு இடுப்புலாம் அப்படி குறைஞ்சி போயிடுச்சுன்னா நான் எப்படி தடவிட்டுருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அங்கேயே நல்லா கை வச்சிட்ருக்கான். மாமா உனக்கு ஏன் அங்கேயே கை போகுது அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே வச்சு எல்லாமே அடிக்கிறீங்க. எவ்வளோ வேணாலும் அடிச்சுக்கோ, நைட்டு நான் அடித்து விட்டுறேன். மாமா இங்கே பாரு, எல்லாத்தையும் அப்படியே பேசுகிறது. உனக்கும் அப்போ எல்லாம் தெரியும் தானே? இல்லையே, எனக்கு எதுவும் தெரியாது. நடிக்காதடி, எப்படி குளத்தில் குடிக்கும் போது எல்லாம் பேசிக்கிங்கல்ல, நான்லாம் கேள்விப்பட்டிருக்கேன்டி, படத்துலலாம் பார்த்துருக்கேன். பேசிக்கிங்க தானே? மாமா அமைதியாரு அப்படின்னு சொல்கிறீங்க. எனக்கு நீனும் அந்த ஒரு முத்தம் தரவே இல்லடி, நான் அடித்து விட்டுருவேன் நினச்சின்னு. உதட்டலையே நீ தரியா, நானும் அடித்து விடட்டா? மாமா நானே தர்றேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜெக்கி அவன் கண்ணத்தை காட்டினதும் நீங்கள் போயிட்டு அப்படியே பட்டும் படாமல் டாடி சவுண்டு மட்டும்தான் வருது, அப்படி கணத்தில் அவங்க லிப்ஸ் பட்ட மாதிரி தெரியலையே. மாமா கொடுத்தேன். சரி நான் மறிக்கா கொடு பார்க்கலாம், அகைன் கொடு அப்படின்னு சொல்லுவோம். நீங்களும் அப்போ மறுபடியுமே போயிட்டு என்னடி செத்த மாதிரி கொடுத்துட்ருக்க, இப்போ நான் அடிக்கிறேன் பாரு, அதான் முத்தம்னா அப்படி தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒயனோட அந்த உதட்டை பிடிச்சி செம்மையாக அடிச்சிட்ருக்கான். மாமா அமைதி அறி, மாமா அமைதி அறுனா இரு, இப்படி தான் அடிக்கணும். மாமா கடிக்குது மாமா, எனக்கு தெரிலடி ஒரு மாதிரி கடிக்கணும் போல் அப்படின்னு சொல்லிட்டு அவன் அப்படி கடிச்சிட்ருக்கான். ஸோ இவளும் அப்படி கடிச்சிட்ருக்கான். பொட்டிக்காடு என்னடி நீ கடிச்சிட்ருக்க, ஒன்றுட்டும் ஒழுங்காக இருக்குது, அதான் கடிச்சிட்ருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் நல்லா பண்ணிவிட்டு அப்படியே தேக்கவும் பட்டிக்காடு காட்டுறி அப்படின்னு சொல்லி ஊட்டிகிட்ருக்கான். ஸோ 2 பேரும் சந்தோஷமாக அப்படியே வாங்கி சாப்பிட்டுட்ருக்காங்க. ஸோ வெளியில் ஜிம்மின்னு தயாங்கும். நான் ஜேகே உள்ள ஒரு படம் ஓட்டுற போலையே. என்ன படம்? சாதா படமா மசாலா படமா? மசாலாவா? என்ன மாமா உங்கள் ஃப்ரெண்டு எனக்கு அலாய்க்கிறாங்களா? நான் சவுண்டு வருது வெளில இருந்து, மூடிட்டுருக்கோன்னு என்ன? அவங்க அப்பங்காரன் வந்தால் மட்டும் சிக்னலை கொடுங்க, நாங்கள் பார்த்துக்கிறோம். அடி கம்முன்றீங்கடா, நீங்கள்லாம் அங்கே பண்ணாததா, நான் தான் யாவளையும் தொடாமல் இதோ இப்படி கிஸ் அடிக்காமல் இருந்தேன், இதோ அடிச்சிட்டு இருக்கேன்ல, மூடிட்டுருங்க அப்படின்னு சொல்லிட்டு அவனும் சொல்லிக்கிட்டு இருக்கான். ஸோ நீங்களும் வெக்கப்பட்டு மாமா என்னது ஃப்ரெண்டுக்கிட்டலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஜேகேவோட தோல் அப்படியே சாயிறீங்க. ஸோ ஜேகே உங்களுக்கு ஊட்டியெல்லாம் விட்டுட்டு பொண்டாட்டி. மாமா பொண்டாட்டியா? என்ன நீ மட்டும் மாமான்னு கூப்பிடுறல, எனக்கும் உன்னை பொண்டாடி தவ்யோடி ஹக்கியோடி எல்லாம் சொல்லணும் போல இருக்கும். உனக்கு கட்டி பிடிச்சி ஆடி போகும்போதே அப்படியே பின்னாடி பார்த்தா நல்லா ஆடிட்டு மாமா நாடி இருக்காதான்னு சொன்னேன். அவள் இல்லாததே ஆட்டிட்டு தெரியுறா, உனக்கு இருக்குடி, நீ ஆட்டிக்கோ. மாமா இருந்தாலும் சரியான குறும்பு மாமா நீனு. ஆமாடி, உங்ககிட்ட மட்டும்தானே குறும்பு பண்ண முடியும். அவரு நினச்ச செருப்பகள்கிட்ட அடித்து விட்டுரு போல் அப்படின்னு. பரவாயில்ல, நான் அந்த வகையில் கொடுத்து வச்சான் தாண்டி, அதெல்லாம் அடிக்கவும் இல்லை, எல்லாம் அப்படி கரெக்டாக இருக்க வேண்டியதுலாம் இருக்குது. இருந்தாலும் அதை பார்த்துலாம் லவ் பண்ணல, உன் மனசுன்னு ஒன்று இருக்குல்லடி, ஒரு மாதிரி குழந்த மாதிரி அப்படின்னு சொல்லிட்டு அவனும் சொல்லிகிட்டு இருக்கான். ஸோ வயனும் அப்படியே சிரிச்சிட்டே இருக்கா. எனக்கு ஒரு ஆசைடி. என்ன மாமா? என்ன ஆசை இவன் மாமாவுக்கு? எதாக இருந்தாலும் சொல்லு,
நான் அப்படியே தீர்த்து வைக்கிறேன். எனக்கு உன் மடியில் படுக்கணும் போல இருக்குடி. படுத்துக்கட்டா? ஃபஸ்ட்டு கட்டி பிடிப்போம், அப்புறம் மடியில் படுத்து நிம்மதியாக அப்படி தூங்கணும் போல இருக்குடி. எனக்கு தெரில, ஒரு மாதிரி ஃபாஸ்ட்டாக போகிற மாதிரி தான் இருக்குது. ஆனாலும் நீ வேணும்டி. நீ இல்லைன்னா என் லைஃப் நல்லா இருக்காதுன்னு தோணுது. எனக்கு எப்போயுமே கிராமத்து மேலே ஒரு கண்ணு. அப்போ எல்லா பொண்ணு மேலேயும் உனக்கு ஒரு கண்ணா? கிராமத்தில் உள்ள எல்லா பொண்ணு மேலேயும் அப்போ உனக்கு ஒரு கண்ணு? யார் சொன்னது? 2 கண்ணும் தோ இங்கே தான் இருக்கும் அப்படின்னு சொல்லி முன்னாடி காட்டிகிட்டு இருக்கான். சி மாமா, என்ன பேசிகிட்டு இருக்க? ஏண்டி? அதெல்லாம் குழந்த வரும்போது அதுக்கு முன்னாடி இவ்வளோ எல்லாம் எனக்கு தான்டி. எல்லாம் எனக்கு தான். அங்கே தான் கை போகும், எல்லாம் போகும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். மாமா கேடி மாமாடா நீனு அப்படின்னு சொல்லி அவளும் அப்படியே 2 பேர் கட்டி பிடிச்சி எடுத்துருக்காங்க. ஹெவனா ரேடி? ஹெவனா அப்படின்னா சொர்க்கம்டி. நீனு சொர்க்கம். மாமா போதும், நீ மடியில் பாடு, நல்லா தூங்கு, நான் உனக்கு தலை கோதி விடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படி மடியில் படுக்க வச்சுட்டு ஸோ அவனும் அப்படி இடுப்பை தடவிட்டு தூங்குறான். மாமா உனக்கு கை இங்கே போகாமல் இருக்காதா? இல்லையடி, இடிக்க மாட்டேதே அப்படின்னு சொல்லிட்டு அவனும் அழகாக தூங்கிட்டு இருக்கான். ஸோ எப்படி தூங்குறான் அப்படின்னா, ஒயனோட அந்த தாவணி எடுத்து அவன் மேலே அப்படியே போத்திட்டு அப்படியே சமத்தி குட்டியாட்ட தூங்கிட்டு இருக்கான். ஸோ அப்படியே டைமும் ஆகுது. ஸோ ஒயனுக்கும் வீட்டுக்கு போனோம், அவங்க அப்பா எல்லாம் தேடுவாங்கன்னு சொல்லிட்டு ஸோ ஜேகேவை அழகா ஒரு பில்லோ எடுத்து அது மேலே வச்சுட்டு அவளும் போகிறா. அவன் போகும்போது அவளோட தாவணி எப்படி இறுக்கமாக பிடிச்சிட்டு படுத்திருப்பான்ல, ஸோ அதை விழவே மாட்டுறான். ஸோ எவ்வளோ கஷ்டப்பட்டு அப்படியே எடுத்து விட்டுட்டு பத்திரமா தூங்கு மாமா, நான் வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே வெளியே போயிட்டுருக்கா. ஸோ அவளும் வீட்டுக்கெல்லாம் போயிட்டு அவங்க அப்பா கிட்ட அந்த மாதிரிலாம் பேசிட்டு ஒரு மாதிரி நல்லா சீக்ரெட்டாக தான் மெயின்டைன் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ இப்போ நைட் டைமும் ஆகுது. அப்பா நான் போய் சாப்பாடு கொடுத்துட்டு வந்துடுறேன். ஏம்மா அந்த தம்பிங்களுக்கு வேறு எதுவும் வேணுமான்னு கேளுமா. வந்ததுலேருந்தே நம்ம ஊர் சாப்பாடை தான் கொடுக்குறோம். அவங்க அங்கே வேறு மாதிரி சாப்பிட்ருப்பாங்க பண்ணெல்லாம். நீ எதுவும் கேட்டுட்டு வா, அப்பா பட்டணத்துக்கு போவேன், அப்போ எது இருந்தாலும் வாங்கிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லி அனுப்புகிறாரு. ஸோ ஜேகே கிட்டேயும் வர்றா. மாமா எங்கடி போனேன்? தூங்க எந்திரிச்சதுமே நான் ஒன்றா தாண்டி தேடினேன். அப்படி குழந்த மாதிரி தூங்கிட்டு இருந்தேன் நிம்மதியா. எங்கடியே போயிட்ட? ஐயோ மாமா மன்னிச்சிடு மாமா, அப்பாலாம் தேடுவாங்கள்ல, அப்புறம் தெரிஞ்சிடும்ல, அதுக்காக தான் மாமா அப்படின்னு சொல்லிட்டு அவளும் அவன் பக்கத்தில் வந்து உட்காந்துட்டு அப்படியே அவனை கட்டி பிடிக்கிறா. என்னாடி வந்ததுமே அப்படி கட்டியெல்லாம் பிடிக்கிற? பயம் விட்டு போயிடுச்சா? எனக்கு என்ன பயம்? என் மாமா தானே, நான் கட்டி பிடிப்பேன், இப்படி முத்து கொடுப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு அவளும் கொடுத்துட்ருக்கா. மாமா அவங்க மாமனார் என்ன சொல்லி அனுப்பினார் தெரியுமா? நடி சொன்னார் சட்டை. மாமா அப்படின்னு சொல்லி அவளும் செல்லமாக அடிக்கிறா. சரி சொல்கிறேன் தங்கம், சொல்லு என்ன சொன்னார் என் மாமனார்? உங்களுக்கு இங்கே பட்டணத்தில் வேறு சாப்பாடு சாப்பிட்ருப்பீங்கள்ல, அது மாதிரி எதுவும் வேணுமான்னு கேட்டார். தம்பிங்களுக்கெல்லாம் இந்த கிராமத்து சாப்பாடெலாம் ஒத்துக்குமா என்னன்னு தெரியல, போய் கேட்டுட்டு வான்னு சொன்னார் மாமா. எனக்கு நீ என்ன கொடுத்தாலும் சாப்பிடுவேண்டி. என்ன கொடுத்தாலும் அவங்க கையால் வச்சதே கூட நான் அப்படியே தின்னுட்டு செத்துருவேன். மாமா என்ன பேசிட்டு இருக்க? செத்துருவேன் அப்படி இப்படின்னு. நேற்று போ மாமா, நான் கிளம்புறேன். சும்மா சொன்னேன்டி ரதி, வந்து உட்காரு அப்படின்னு சொல்லிட்டு அவனை அவளை கலாச்சிட்டு இருக்கான். அப்படியே 2 பேரும் கட்டி பிடிச்சிட்டு ஹாப்பியாக அந்த சைடு உட்காந்துட்டு இருக்காங்க. ஸோ வெளியில் அந்த பொண்ணு தாயாங்கண்டு ஜிம்மின் 3 பேரும் உள்ளே ஒரு படம் ஓடுதே, யாரும் பார்க்க வேணாம், முக்கியமாக பக்கத்தில் போய் காதை வச்சு கேட்கவே வேணாம், நாங்களும் அப்படி காதை வச்சுலாம் கேட்கல அப்படின்னு சொல்லிட்டு 3 பேருமே அந்த டோர் பக்கத்தில் அப்படியே நின்று காதை வச்சு கேட்டு சிரிச்சுட்டு இருக்காங்க. மாமா உன் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் கேட்குறாங்கன்னு நினைக்கிறேன். டே டேஷிங்களா என்ன அப்படியே படம் ஓடுனா போதுமே அது காதை வச்சு கேட்குறது? போங்க, இங்கே நெட்வொர்க் நல்லா தானே கிடைக்குது, போய் பார்த்துக்கிட்டு அடிச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு அவனும் அப்படியே சிரிச்சுட்டு இருக்கான். ஸோ வயனும் அப்படி ஜேகேயோட லேப்பில் உட்காந்துட்டு அப்படியே ஜேகேயோட நெத்தியோட அவளோட நெத்தியும் வச்சு அப்படியே சிரிச்சுட்டு ரொம்ப ஹாப்பியாக இருக்காங்க. ஓகேடா, இதோட இந்த 1 ஷாட்டை முடிச்சுக்கிறேன். ஸோ ஜேகேக்கு வில்லேஜ் ஸ்டைலில் ஒரு 1 ஷாட் கேட்டிங்க, நம்ம போட்டாச்சு. நெக்ஸ்ட்டு தயாங்க்கும் கேட்டிருந்தீங்க. ஸோ தயாங்கோட பர்த்டே வருதுல்ல, நம்ம அப்போ வந்து பார்க்கலாம் ஓகேவா?
ஓகே பாஸ்டோ, இது எப்படி இருந்துச்சுன்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணிடுங்க. அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸ்டே சேஃப் அண்ட் ஸ்டே ஹெல்தி. லவ் யூ ஆல். சராங்கே.